ஹாய் டியர், டுடே வந்துட்டு ஜிம்னாவோட ஒன் ஷாட் இருக்கு. ஸோ வென் யூ இக்னோர் ஹிம் அந்த ஒன் ஷாட். ஸோ அதோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி செகண்ட் பார்ட் இதோட ஃபைனல் பார்ட்டும். ஓகே டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஜிம்மினை பார்த்துருப்பீங்க. அது ஒரு பொண்ணு கூட. அதுவும் என்ன கேஸ் அப்படின்னா அபார்ஷன் கேஸ், ஓகேவா? ஸோ அதை கேட்டு அப்படியே செம ஷாக்காக இருந்திருக்கும். உங்களுக்கு கண்ணால் கலங்கி இருந்திருக்கும். என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவே அழுதுட்டு எமோஷ்னலாகவே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட அம்மா கூட வந்து கேட்டிருப்பாங்க என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர்லாம் அதுக்கப்புறம் வருவாங்க. ஸோ டாக்டர் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிடலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் தருவாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் சீட் ஏதோ தருவாங்களே, ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் வந்துட்டு லீவ் அதிகமாக போட்டோன்னா கொண்டு வந்து தர சொல்லுவாங்கல்ல, மெடிக்கல் சர்டிஃபிகேட் அது வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாம் வாங்கிட்டு உங்களோட வீட்டில் வந்து கூட்டு போகிறாங்க. உங்களோட டேடி மம்மி வந்துட்டு உங்களை கூட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு, என்ன நல்லா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி நீங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே அது உறுத்திக்கிட்டே இருக்குது. சீனியர் என்ன பண்ணார் அந்த பொண்ணு கூட? அந்த பொண்ணு யாராக இருக்கும்? ஒரு வேளை சிஸ்டராக இருக்குமோ? சிஸ்டராக இருந்தால் அது வந்துட்டு ஆனால் கழுத்தில் தாலி கால் ஒன்றுமே நல்லா கவனிக்கலையே, என்னவா இருக்கும்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி மண்டி பிச்சுக்குது. போட்டு அந்த முடி பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, இருக்கிறது மண்டையில் 4 முடி, அதையும் பிச்சு எரிஞ்சிடு, அப்புறம் சொட்டை தானே ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொட்டேன்ட்டு முடியெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டாப் கட் தானே. ஸோ அது மாதிரி அந்த பாய் கட் தானே பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்க மாதிரி ஷோல்டர் வரைக்கும் தானே இருக்கும். ஸோ அப்படியே முடி இங்கே பாரு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அடியே இங்கே பாரு எனக்கு பாருன்னு சொல்லிட்டு அவங்க காட்டுறாங்க. அவங்க அப்படியே இடுப்பு கீழே இருக்குது. ஐயாச்சி இவ்வளோலாம் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுமா? இது பாரு லைனாக இப்படி எடுத்து விட்டு இருக்குல்ல அப்படின்னு காட்டுறீங்க. ஆமாம், ஆம்பளை பையன் மாதிரியே திரியறடி, ஆம்பளை பையன் மாதிரியே திரியற, கொஞ்சமாவது பொண்ணு மாதிரி இரு, உன்னை எந்த பசங்களுக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் இதை சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கவும், பின்ன என்ன பொண்ணு மாதிரியா இருக்க? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்னா பொண்ணு மாதிரி நான் தானே பிடிக்கும். நீ பாரு பையன் மாதிரி இருக்கிற, எவனுக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும், அதனால தான் சீனியருக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை உங்களுக்கு. என்ன உன் சீனியருக்கு ஒன்று பிடிக்கலையான்னு யோசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் யோசித்தேன், ஆனாலும் பரவாயில்லம்மா, நான் எப்படி இருந்தாலும் என் சீனியருக்கு என்ன பிடிக்கும், நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் நாளைக்கு காலேஜ் போகிறேன் அப்படிங்கிறீங்க. நாளைக்கு எவா அப்படின்னு, பின்ன என் சீனியர் பார்த்து எத்தனை நாள் ஆச்சுல, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த நாள் காலேஜ் கிளம்புறீங்க. அவங்களும் சரி ஓகேட்டு உங்கள் டேடி தான் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாரு. ஸோ இந்த பக்கம் காலேஜில் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு சாரா ரியா 2 பேருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எப்படின்னா நீங்கள் வருவீங்களான்னு லாஸ்ட் பெல் அடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்துட்டு கிளாஸ்க்கே போவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, இன்றைக்காவது வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக உங்களோட டேடி கொண்டு வந்து விடுறாங்க. அப்பாடி வந்துட்டாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு நீங்கள் அப்படியே காலை வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க. காலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், என்னடி ஆச்சு, ஒரு ஃபோனாவது பண்ணியிருக்கலாம்ல, ஃபோன் பண்ணால் வந்துட்டு ரீச் ஆக மாட்டேங்குது, நாங்கள் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல, உங்கள் வீடு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே சாராலாம் வந்துட்டு குட்டி குழந்தை மாதிரி தானே பேசுவா, அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. உடனே உங்களோட டேடி வந்துட்டு, அச்சோ அந்த பொண்ணு ரொம்ப அழுது, நீ வந்து கொஞ்சம் தைரியமாக பேசுதே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு, ஐயோ சாரா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு குட்டி ஆக்சிடென்ட், நான் தான் போயிட்டு கரண்ட் கம்பத்தில் முட்டிட்டேன்டி அப்படின்னு சொல்லவும், ஏன்டி அங்கெல்லாம் முட்டுனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஆள் மேலே முட்டினா பரவாயில்லையான்னு கேட்குறீங்க. இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி சாரா சொல்லவும், சரி ஓகே கிளாஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டேடிக்கு பாய் சொல்லிவிட்டு உங்கள் டேடி வந்துட்டு, சரி ஓகே எல்லாரையும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதனால எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கார்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்ட தான் கார்டு கொடுக்குறாரு. ரியாவும் வாங்கிட்டு, அங்கிள் நீங்கள் ரொம்ப பெரிய மனசு அங்கிள், உங்களுக்கு இந்த கார்டில் காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. காசு இல்லாமல் தான் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு அவர் சொல்ல, சரி ஓகே அங்கிள் சும்மா கேட்டேன், ஒரு சின்ன முன்னெச்சரிக்கை, அப்புறம் நான் போயிட்டு எதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் கார்டில் காசு இல்லைன்ட்டு நான் என்ன பண்ணுறது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டுக்கா. சரி ஓகே காசெல்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் 3 பேர் அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போய் உட்காந்ததுமே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே பேசுவீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு என்னடி ஆச்சு இவ்வளோ நாள் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. பசங்களும் வந்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லடா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், கரண்ட் கம்பத்தில் போய்ட்டு மோதிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு மோதலுக்கு வேறு இடமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி யாராச்சும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ எதுக்காப்புல நீ வந்திருந்த அப்படின்னா கண்டிப்பாக உண்மையில தான் மோதிருப்பேன். என்ன பண்ணுறது, எதுக்கு அப்படி நீங்கள் வரல, அதனால தான் உங்களுக்கு பதிலாக கரண்ட் கம்பத்தில் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி தான் அதாவது கொஞ்சம் டைம்லாம் போகுது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் உங்களுக்கு அந்த டைம் ஆனாச்சுன்னு பார்க்கணும்னு தோணும்ல. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு போகலாமா வேணாமான்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு நேற்று அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தது ஞாபகம் வருது. ஒரு வேளை நம்ம தான் தப்பாக எடுத்துக்கிறோமா, போயிட்டு சீனியர்கிட்டே கேட்டலாமா அப்படியெல்லாம் தோணுது. யார்ட்டையும் உங்களுக்கு சொல்லவும் முடியல. அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களோட மூஞ்சை பார்த்தாலே நல்லாவே தெரியுது ஒரு மாதிரி இருக்கீங்க, டிஸ்டர்பாக இருக்கீங்க அப்படின்ட்டு. சாரா தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறா. வயன் உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது ஒன்றும் இல்லை சாரா, நீ படி அப்படின்னு சொல்கிறீங்க. ரியா வந்துட்டு, என்னடி ஆச்சு, என்ன கேட்குறாளா சொல்லு அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லடி நீ படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் சாரா வந்துட்டு, வயன் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் வந்துட்டு கஷ்டம் தீர்ந்துரும்ல, நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரியே பேசுகிறா.
சரி ஓகே சொல்கிறேன். ஆனால் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறீங்க. வாயில தான் சொல்லுடி அப்படின்னு ரியா சொல்ல, சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்ட்டு. அது வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னா அந்த டைம் நான் சீனியரை பார்த்தேன்டி அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே சரியா வந்துட்டு பாரா இங்கே வந்துட்டு தேடிட்டே இருந்தாரு, எங்க அவளுக்கானங்கிற மாதிரி. ஆனால் கேட்டால் நான் சும்மா வந்து அப்படிம்பாரு. அதுக்கு தான் வந்து கிளாஸில் தேடிட்டே இருந்தாரோ, ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாரா, எங்களுக்கே தெரியல அவர் எப்படி வந்தாருன்னு ரியா கேட்க, இல்லை இல்லை அவர் என்ன பக்கம் வரல, அப்போ இங்கே வந்து என்ன கேட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீ வேணும்னு சொல்லி கேட்கல, ஆனால் இந்த பக்கம் சும்மா டெய்லி வர்றது போகிறது அப்படியே இருந்துட்டு இருந்தாரு. நாங்கள் கூட நினச்சோம் நீ வரல இல்லை, ஸோ உன்னை பார்க்க தான் வராரோன்னு நினச்சி அப்படின்னு சொல்லி ரியா சொல்கிறா. ஸோ இந்த பக்கம் நீங்கள் இல்லடி நான் அவரை வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, சாரா வந்துட்டு வேற பொண்ணு கூடயா அப்படின்னு கேட்குறா. ம் ஆமாம் சாரா வேற பொண்ணு கூட தாண்டி பார்த்தேன் அப்படின்ட்டு அப்படியே போட்டு ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு ரியா கேட்க, அதுவா அவங்க போயிட்டாங்க, அவ கையில் ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா அக்காவும் எனக்கு நல்லா பேசி பழக்கமாக போயிட்டு என்ன கேஸ் அப்படின்னு கேட்டால் அபாசன் கேஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அப்படி நல்லா கலங்குது உங்களுக்கு. ஸோ ரியா வந்துட்டு என்னடி இது சீனியரா அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சீனியரே தாண்டி அபாசன் கேஸ்டி அந்த ஒரு பொண்ணுக்கு, ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இந்த பக்கம் சாரா வந்து அப்போ சொல்கிறா, வயன் நீ வேணா யோசிச்சு பாரு, அது வந்துட்டு மேபி ஏதாவது ஃப்ரெண்டு இல்லைன்னா ஃபேமிலியில் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கலாம்ல, நீயே தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படிங்கிறா. நானும் அப்படிதான் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன், ஆனால் என்னவோ தெரியல எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆனால் ரியா வந்துட்டு எங்க பாரு எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக விசாரிச்சுட்டு எந்த மூவாக இருந்தாலும் எடு ஓகேவா, ஆல்ரெடி ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அவர் பின்னாடி தெரிஞ்சு அப்படிங்கிறா. நீங்களும் யோசிச்சு பார்க்குறீங்க, ஏன்னா இது செகண்ட் இயரே ஆகிடுச்சு, நீங்கள் ஆல்ரெடி ஒரு வருஷம் வேஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்க. தட் மீன்ஸ் சீனியரேன்னு தெரியுவீங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ சீனியர்னு பின்னாடியே சுற்றி வந்துட்டு ஒரு வருஷமே போயிருக்கும். ஸோ இது செகண்ட் இயரு. ஆனால் சாரா வந்துட்டு இங்கே பாரு ரியா நீ அவளே இந்த மாதிரி குழப்பி விடுற, இங்கே பாரு வயன் நான் சொல்கிறது கேளு, அவர் வந்துட்டு சீனியர் இருக்கார்ல அவர் பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரியல அவரை பார்த்தா தப்பாலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணவே இல்லை. ஸோ அது கண்டிப்பாக அவரோட சிஸ்டராக இருக்கும், இல்லை ஃப்ரெண்டு யாருக்காவது ஹெல்ப் பண்ணக்குது போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கும், அவங்க வீட்டில் யாராவது கூட வரலன்னு சொல்லிட்டு கூட சீனியர் போயிருக்கலாம். ஆனால் நீயே தப்பாக எடுத்துக்கிற, உனக்கு இவ்வளோ டவுட்டாக இருந்தால் நீ அவர்கிட்டே கேளு, இல்லை அப்படின்னா அவரை நம்பு, ரெண்டு ஏதோ ஒன்று பண்ணு, ஏன் சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. சாரா பேசுறது குழந்தைத்தனமாக இருந்தாலும் அவள் பேசுகிற விஷயம் கரெக்டு தானே, உங்களுக்கு அது கரெக்டுன்னு தான் படுது. இந்த பக்கம் ரியா சாரா பேச பாட்டு மூட்டை பிடிச்சி அப்படி நசுக்கி எரிஞ்சிருப்பாரு. இந்த மாதிரி அவளை ஏற்றி விடாத, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அப்போ இவன் வந்துட்டு தாடியை கூட வளர்க்க முடியாதே, இவன் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்டி ரெண்டு பேரும் இப்படியே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்துட்டு குழந்தைத்தனமாக கேட்குறா. அதுவா ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு ஒன்றும் இல்லை சாரா வீட்டு பார்த்துக்கலாம், இப்போ என்ன நீ வந்துட்டு அது சிஸ்டராக இருக்குன்னு சொல்கிற அதானே அப்படின்னு சொல்லி, அதாக தான் இருக்கும், கண்டிப்பாக சிஸ்டராக தான் இருக்கும், சீனியர்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் வந்துட்டு அப்படி தான் நானும் வேண்டிக்கிறேன், வேணா போய் கேட்டுடி அப்படின்னு சொல்லி ரியா சொல்கிறா. இல்லடி அது அசிங்கமாக இருக்கும்ல கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்புறம் இப்படியே வந்துட்டு சுத்த போறியா அப்படின்னு சொல்லவும், தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே இனிமேல் நான் வந்துட்டு சீனியரை போய் பார்க்கவே மாட்டேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஒரு அடுத்த 10 நிமிஷம் மேடம் வந்துட்டு அங்கே இல்லை, திரும்பி இந்த பக்கம் ரியா சாரா பார்க்குறாங்க, அடியில் வந்து போயிட்டு இருக்கிறீங்க அந்த டெஸ்க் அடியிலலாம். இவ திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லி ரியா சொல்ல சாராக்கு சிரிப்பாக இருக்குது. பத்தியா அதெல்லாம் ட்ரூ லவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. மூட்டை பூச்சி இவனை நசுக்க போகிறேன், உன்னாலதான் இப்படி கெட்டு குட்டி சேவராகிறா அப்படின்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறா. ஸோ சார் வந்துட்டு யாரையா என்ன திட்டுற, நான் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல என்னை திட்டக்கூடாது, ஏன்னா நான் உங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு குழந்தைய கொஞ்சம் பேசுகிறா. ஸோ அவள் வந்துட்டு அச்சோ உன்னை திட்டக்கூட முடியலடி பூட்டை பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே தவிர்த்து போயிட்டு இருக்கிறீங்க, கால் செம்மையாக பெயின் ஆகுது, ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆயிருக்காதுல்ல, அப்படி லைட்டாக பெயின் ஆகுது. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி அப்படி போறீங்க, அப்படியே குதிச்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்கிறீங்க. போயிட்டு ஒரு வழியாக ஜிம்மோட கிளாஸ்க்கே போயாச்சு. அங்கே போய் பார்த்தா டே அண்ட் ஜேகே ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க. சீனியரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஒயன் எங்கடி போனேன் எவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா சீனியர் அது கொஞ்சம் உடம்பு சில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், ஆக்சிடென்ட்டா அப்படின்னு ஜேகே அப்படி வாய் பழக்க, இருந்துட்டு வாய் பழக்காதடா, அப்புறம் என்னாச்சு வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே நீங்கள் அப்படியே தலையை அப்படியே ஒரு மாதிரி கோதிட்டே இருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த ஜிமின் பண்ணுவார் அந்த ஹேரை ஃப்ளிப் பண்ணுறது அப்படியே பண்ணிட்டு, அது ஒன்றும் இல்லை சீனியரே, அது நான் போயிட்டு ஒரு கரண்ட் கம்பத்தில் வண்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடைப்பாவி வண்டி விடுறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையா, ஆப்போசிட்டில் யாராவது வந்து விட வேண்டியதாலும் அவங்களும் சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து இருந்தால் விட்டுருப்பேன், என்ன பண்ணுறது வேறு யாரோ வந்தாங்க, ஸோ விட மனசில் அதான் கரண்ட் கம்பிக்கு போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே எங்க சீனியர் காணோம் அப்படின்னு சொல்லவும், ஏன் எங்களால் பார்த்தா சீனியர் மாதிரி தெரியலையா அப்படின்ட்டே கேட்குறாரு. சீனியர் நீங்கள் சீனியர் தான், ஆனால் என்னோட சீனியர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன்னோட சீனியர் இன்னைக்கு லீவ்ப்பா அப்படின்னு சொல்லவும், ஏன் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவா அவன் ஏதோ ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப உங்களுக்கு இவ்வளோ நேரம் கொஞ்சம் நார்மலாகி வந்திருப்பீங்க, பட் மறுபடியும் உங்களுக்கு டவுட் ஆகுது, ஹாஸ்பிட்டலா எதுக்கு அப்படின்னு கேட்கவும், தெரில அது என்னென்னு சொல்ல, பட் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு தான் சொன்னான், அதை மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படியே நீங்கள் சரி ஓகே சீனியர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துடுறீங்க. வந்து உங்களுக்கு மூஞ்சியில் ஒரு மாதிரி சேடாகவே உட்காந்துருக்கீங்க. சாராதை பார்த்துட்டு சீனியர் இல்லையா அப்படின்னு கேட்குறா. அவர் ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிருக்காராமா அப்படின்னு சொல்லவும் இங்கே ரியா வந்துட்டு ஏய் நான் சொன்னேன்ல கண்டிப்பாக இது இருக்குண்டி நீ வந்துட்டு எதுக்கும் கேர்ஃபுல்லாகவே இரு அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்படியே தான் அந்த டே வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு காலேஜ் போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு போயிட்டு ஜிமினை பார்க்கணும் அப்படிங்கிறது தாட் இருந்தாலுமே போக தோணலை. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குதா. அதனால் அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. சாரா தான் கேட்குறா வயன் நீ போகிற டைம் ஆச்சுடி அப்படின்னு சொல்லவும் இல்லை சாரா இனிமேல் நான் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும் வா சாமி புத்தி வந்துச்சு எப்பயாச்சும் அப்படின்ட்டு ரியா ஒரு பக்கம் சொல்கிறா. ஐயோ இவ வேற அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஆனால் அந்த பக்கம் ஜிமின் வந்திருப்பாரு. டே ஜேகே 2 பேர் சொல்லியிருப்பாங்க. டே ஆள் வந்துச்சுடா அப்படின்னு சொல்லவும் யார் ஆள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரு வைன்னா வந்தா ஏதோ ஆக்சிடென்ட் ஆமா அப்படின்னு சொல்லவும் ஆக்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன பதற நீ அதுவும் ஆள் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்துட்டு இல்லைதான் பட் என்னாச்சா அப்படின்னு கேட்கவும் யாருக்கு தெரியும் அவள் வந்தா ஏன் சீனியர் இல்லையா அப்படின்னு கேட்டா. இல்லை அப்படின்னும் போயிட்டா அப்படின்னு சொல்லவும் ஏன் ஏன் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைடா எங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கல ஸோ அதனால தான் நீ வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஏன் எதுக்குன்னு கேட்டா ஆனால் எங்களுக்கும் தெரியாதுல்ல அதனால நாங்களும் எதுவும் சொல்லிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா அப்போ நான் போயிட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. நீ என்ன போகிற அவளே வருவாள்ல அப்படின்னு சொல்லவும் வருவாதான் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் வரவே இல்லை. ஒரு ஹவர் ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கும் காணோம். நீங்கள் வர டைமில் மீறி போச்சு. என்னவா இருக்கும் ஏன் இன்னைக்கு வரவே இல்லை வந்திருக்காளா அப்படின்னு கேட்கும். காலையில் கூட பார்த்தடா கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு பொறுமையில ஆக்சிடென்ட் வேற சொன்னாங்களே அதனால என்ன பண்ணுறாருன்னா எந்திரிச்சு அவரும் உங்களை மாதிரி கிளாஸ் அப்படியே கட் அடிச்சுட்டு வராரு. இங்கே நீங்களும் 3 பேரும் விண்டோ சைடு தான் உட்காந்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு சாரா இருப்பா, 2வது ரியா இருப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக இருப்பீங்க. மேபி மோஸ்ட்லி நீங்கள் சென்டரில் தான் உட்காருவீங்க. இப்போ கால் கொஞ்சம் ரொம்ப வலி இருக்குல்ல அதனால வந்துட்டு நகர்ந்து நகர்ந்து போக முடியாதுன்னு லாஸ்ட்டில் உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஜிம் வந்து அப்படி பார்க்குறாரு எட்டி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கணத்தில் கை வச்சு ஒரு மாதிரி தலையெல்லாம் பிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு எவ்வளோ நாள் சிலவை பார்த்து அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. சாரா பார்த்துட்டா சீனியர் அப்படிங்கிறா. அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அப்படின்னு அவ கேட்குறா. அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அதுவா சீனியர் இருங்க கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஏய் வயல் சீனியர் டி அப்படின்னு சொல்கிறா. இல்லை புரியல அப்படிங்கிறீங்க. ரியா தான் பாட்டு சீனியர் டி என்னடி பண்ண போகிற இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது சீனியரா என்ன பக்கம் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க ஜிமின் தான். ஸோ நீங்கள் சீனியர் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் வந்துட்டு என்ன உங்கள் அப்பா வீடு காலேஜா நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். நான் சும்மா அந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. போய் தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்போ என்ன பார்க்க வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை பார்க்க நான் ஏன் வரணும் நீ என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் கேட்டால் கஷ்டமாக இருக்காது. பட் இந்த தடவை உங்களுக்கு ஒரு மாதிரி அது கஷ்டமாக இருக்குது. அது வந்துட்டு சீனியர் சரி ஓகே சாரி நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு இப்போ இப்படி பேசுகிற ஆள் கிடையாது ஏன் இப்படி பேசுகிறா இந்நேரம் வந்துட்டு ஆமாம் நான் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு யாருன்னு கேட்டிருக்கணும்ல ஏன் அப்படி கேட்காம இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி உங்களே தான் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஏன்னா அவர் தான் சொன்னார்ல உன்னை பார்க்க வரல நீ என்ன லவரான்னு கேட்டார்ல அதனால நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்திருக்கு. இப்போ இப்படி வேறு கேட்குறாரா ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாகவும் அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. அந்த பக்கம் அவர் நின்று பார்க்குறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி தெரியல. என்னாச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது இன்றைக்கி கால் வலி எப்படி இருக்குன்னு தெரியலையே கேட்கலான்னு பார்த்தா திரும்ப மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் மறுபடியும் போயிடுறாரு. ஏன்னா அந்த பக்கம் ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு இருப்பாங்க. அத்தாடி இவனா இந்த சொல்லிட்டு தலையை வந்து அவ்வளோதான் முடிஞ்ச கதை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. ஸோ கொஞ்ச நேரம் ஆகுது. அந்த டே அப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி சேடாகவே இருக்கீங்க. ரியா தான் வந்துட்டு இங்கே பாரு வயன் ஒன்றா சாரா சொன்ன மாதிரி நீ கேட்டுரு அது வந்துட்டு தப்பே கிடையாது. இல்லைன்னா நீ ஒரு விஷயம் நம்பணும். இல்லை அவங்க வந்துட்டு அப்படி பண்ண மாட்டாங்க நம்பணும். ஆனால் சீனியர் பண்ணுறது பார்த்தாலும் பேசுகிறத பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு நம்பிக்கையே இல்லடி நீ வந்துட்டு விட்டுரு எதுக்கு தேவையில்லாமல் அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் வந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தான் மனசு தேத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. ஒரு வேலை சிஸ்டராக கூட இருக்கும்ல ரியா ஏன் ரியா சாரா சொன்ன மாதிரி அவங்க ரிலேட்டிவாக இருக்காது உடம்பு சரியில்லாமல் கூட கூப்பிட்டு வந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாரா சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. அவளும் வந்துட்டு இருக்கலாம் ஆனால் இப்படியும் கூட இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் கரெக்டாக இதான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாதுல்ல அப்படின்னு குழப்பிகிட்டே இருக்கிறா. அப்படியே சாரா பார்க்குறா. ரியா என்ன நீ எப்போ பார்த்தாலும் வாய்ந்து குழப்பி விட்டுட்டே இருக்கா தெளிவாகவே பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மூட்டை போச்சு நீ ரொம்ப பேசுகிற வர அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி கை நம்பிட்டு வரா. உடனே ஐயோ வாயிங்கப்பா நாட்டாடி ஒழிஞ்சுக்கிறா. ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்கடி என்னால் முடியலை அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்கீங்க.
அப்படியே தான் நிறைய டேஸில் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கால்ல வலி அப்படிங்கிறனால அதையும் எங்கேயும் போகவும் முடியல. ஜிமின் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஏன்னா கால் வலி அப்படிங்கிறனால வர முடியாதுன்ட்டு அவர் வந்துட்டு முடிஞ்சால் அந்த பக்கம் வருவார். அப்படி பார்ப்பாரு. கேட்டால் வந்துட்டு நான் உன்னை பார்க்க வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் நீ என்ன கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டு போயிடுவாரா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு அப்படியே அந்த மனசெல்லாம் மாறல. இல்லை சீனியர் வந்துட்டு என்னோட சீனியர் கண்டிப்பாக வேறு யாரும் வேலை பண்ண மாட்டார். அதுவும் இல்லாமல் கேவலமாக வேலையெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது அபசம்லாம் பண்ணுவாங்களா. ஒரு வேலை அப்படியே லவ்வே பண்ணாலும் அந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர சீனியர் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு நீங்களே வந்துட்டு முடிவு பண்ணிக்கிட்டீங்க. ஓகே சீனியர் வந்துட்டு கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டார், ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு நீங்களும் நல்லா முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அதனால வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு வழக்கம் போல் அப்படியே குதிச்சு ஓடுறது, அப்படியே இந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறது, போயிட்டு சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அவருட்டு வந்துட்டாடா கொஞ்சம் கால் நல்லானா நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு கால் வலி உனக்கு எப்படி சீனியர் தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியே தான் நிறைய டேஸில் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கால்ல வலி அப்படிங்கிறனால அதையும் எங்கேயும் போகவும் முடியல. ஜிமின் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ஏன்னா கால் வலி அப்படிங்கிறனால வர முடியாதுன்ட்டு அவர் வந்துட்டு முடிஞ்சால் அந்த பக்கம் வருவார். அப்படி பார்ப்பாரு. கேட்டால் வந்துட்டு நான் உன்னை பார்க்க வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் நீ என்ன கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டு போயிடுவாரா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு அப்படியே அந்த மனசெல்லாம் மாறல. இல்லை சீனியர் வந்துட்டு என்னோட சீனியர் கண்டிப்பாக வேறு யாரும் வேலை பண்ண மாட்டார். அதுவும் இல்லாமல் கேவலமாக வேலைலாம் பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது அபசம்லாம் பண்ணுவாங்களா. ஒரு வேலை அப்படியே லவ்வே பண்ணாலும் அந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர சீனியர் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு நீங்களே வந்துட்டு முடிவு பண்ணிக்கிட்டீங்க. ஓகே சீனியர் வந்துட்டு கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டார், ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு நீங்களும் நல்லா முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அதனால வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு வழக்கம் போல் அப்படியே குதிச்சு ஓடுறது, அப்படியே இந்த பக்கம் தப்பிச்சு ஓடுறது, போயிட்டு சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அவருட்டு வந்துட்டாடா கொஞ்சம் கால் நல்லானா நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு கால் வலி உனக்கு எப்படி சீனியர் தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஏன் நீ வந்து உன்னை பார்க்கணும், அதான் நீ காலை நொண்டி நொண்டி நடக்கிறியே அதுலேயே தெரியாதா ஏதோ காலில் தான் விழுந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அது ஓகே அப்படின்னா பார்க்குறீங்களா சீனியர் அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ சாமி கண்ணு முன்னாடி யாராவது வந்தால் பார்க்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லையே எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்களா என்ன என்னை மட்டும் தானே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் எல்லாத்தையும் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. சீனியர் என்னை மட்டும் தான் பார்க்கணும், வேறு யாராவது பார்த்தீங்க கொஞ்சம் நூறு கையில் கொடுத்துரும் அப்படிங்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக வருது, பட் இருந்தாலும் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. வழக்கம் போல் நீங்கள் எகிரி குதிச்சு போகிறப்போ ஒரு நாள் வந்துட்டு மாட்டிக்கிறீங்க, திரும்ப அதே ப்ரொஃபஸர் கிட்ட மாட்டிக்கிறீங்க. அவ்வளோதான், அவங்களாம் வந்துட்டு வச்சு செய்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சு போக கூட முடியல. ஐயோ என்ன இப்படி பண்ணுறாங்க, என்னால் முடியலையே கடவுளே, இன்றைக்கெல்லாம் தப்பிச்சு எப்படியே போயிடுமேட்டு ஐயோ வயிறு வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க விடுற மாதிரி இல்லை, நீ வயிறு வலிச்சாலும் பரவாயில்ல இங்கே உட்காந்து படிடி அப்படின்ட்டாங்க. ஐயோ இந்த மேம் என்ன இவ்வளோ கராராக இருக்குது, ஐயோ இப்போ நான் சீனியர் பார்க்க போகணுமே, நான் போகலன்னா சீனியர் வேறு ஃபீல் பண்ணுவாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ரியான்ட்டு அவர் முதல்ல ஒன்று லவ்வே பண்ணல, எங்கே நிச்சயமாக ஃபீல் பண்ணுவார். கிட்டத்தட்ட 3 வருஷம் பையன், 3 வருஷம் இப்படி தான் வந்துட்டு ஒரு பையன் பின்னாடி அலைவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அலைஞ்சா என்ன, பசங்க பொண்ணு பின்னாடி அலையணுமா, பரவாயில்ல பையன் தலைக்கு ஒருத்த அப்படின்னா பொண்ணு அலையலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பக்கம் என்ன அலைய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேம். அது வந்து மேம் எனக்கு அப்படியே எப்படின்னா அலை வேவ் லென்த்து ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். நீ படிக்கிறது பிஸ்னஸ், அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு அதுவும் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா, சட்டுன்னு ஞாபகம் வந்துச்சு மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறீங்க. அவங்க வந்துட்டு ஒயன் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன் நீ சரியே இல்லை ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் அதனால என்ன மேம், நான் தான் நல்லா படிக்கிறேன்ல, எதுக்கு என்ன பிடிச்சி இப்படி உட்கார வச்சிருக்கீங்க, என்னால் இங்கே உட்கார முடியல நான் போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஏன்னா எதுக்கு பேசுகிறேன் நீ, டிசி கிழிச்சு கையில் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் மேம் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு வழியாக அந்த மேம்க்கு ஒரு ஃபோன் வந்திருக்கும். ஸோ அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போனது தான் அடுத்த செகண்ட் நீங்கள் அப்படியே சிட்டாக பறந்தாச்சு. ஸோ ரியா வந்துட்டு பார்க்குறா, அத்தாடி ஓடிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது, மேம் கேட்டால் என்னடி சொல்கிறது அப்படின்னு சாரா கேட்க, சாரா வந்துட்டு ரியா அது வந்துட்டு வயனுக்கு ரொம்பவே வயிறு வலிச்சிச்சு, ரெஸ்ட் ரூம் போகணுன்னு போனா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லவும், மூட்டை பூச்சி வர நீ ரொம்ப போய் பேச ஆரம்பிச்சிட்டு அவ கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லவும், ஃப்ரெண்டை காப்பாற்றுறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. தப்பு இல்லை, ஆனால் அவங்க கூட இருக்கிற பார்த்தியா அதான் என் தப்பு அப்படின்னு ரியா அப்படி தலையை அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. அப்புறம் அந்த மேம் வருது, சும்மா கண்ணா அப்படின்னு பிடிச்சி சாராவே ரியாவே போட்டு வெளுத்து வாங்குது. ஏன் இங்கே தானே உட்காந்துருந்தீங்க, அப்போ நான் இங்கே தானே ஃபோன் பேசிட்டு இருந்தேன், அப்போ நீங்கள் வந்துட்டு சொல்ல முடியாதா, என்கிட்ட கூப்பிட்டு சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் போனதுக்கு நான் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு கேள்வி அப்படின்னு அவ்வளோ கடுப்பாகுது ரியாவுக்கு. அப்படி வாய்க்குள்ள முடங்கிட்டே இருக்கா. இங்கே சாரா வந்துட்டு மேம் அவளால் முடியல மேம், சாரிங்க மேம், நான் வேணா அவளுக்கு பதிலாக சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறா. இந்த பச்சை பிள்ளை வேற, சரி ஓகே அமைதியாக போய் உட்காருங்க, ஆனால் அவன் மட்டும் வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு தான் அப்படி குழந்தையோட கிளாஸ் நடத்திட்டு இருக்குது. அது இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வந்துட்டு எதிர்த்து ஓடுனீங்களே, ஸோ மேலே ஓடுறீங்க, மூச்சு வாங்குது பயங்கரமாக. ஐயோ சாமி என் சீனியரை பார்க்காம ஒரு நேரம் கூட என்னால் இருக்க முடியலையே அப்படின்ட்டு அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே அந்த ஜன்னல் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க, அந்த விண்டோ கம்பி இருக்குல்ல அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு சீனியர் அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஜிம்மி இதுக்கு தான் காத்துட்டு இருந்திருப்பா போல. டக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னடி அப்படின்னு கேட்குறாரு. என்ன மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே வந்துட்டு அவரு இல்லை போ முதல்ல போ
அப்படிங்கிறாரு. நீங்கள் போகமாட்டேன் சீனியர், நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வாய் மூடிட்டு போடி, ப்ரொஃபஸர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். என் கிளாஸ்ல தான் ப்ரொஃபஸர் இருந்தாங்க, அதை என்ன எப்படி பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிச்சு தெரியுமா, இன்னைக்கு தொக்கா மாட்டிக்கிட்டு தெரியுமா சீனியரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் ஜேகே ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டியா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சீனியர் அதுவா, என்னாச்சு தெரியுமா, நான் வழக்கம் போல் எங்கே குச்சி வரேன்னா அப்படி வரும்போது கரெக்டாக அது கால்கிட்டே போய் நின்றுட்டேன். கரெக்டாக நான் வெளியே போகிறப்ப அது உள்ளே வந்திருக்கும் போல், அது எனக்கு தெரியல சீனியர். அப்படியே நான் தகுந்து வரேன். கரெக்டாக அது வந்து என் முன்னாடி நிற்க, நான் அதோட காலுக்கிட்டே போய் நிற்கிறேன். கிட்டத்தட்ட காலையே விட்டுட்டுன்னா பார்த்துக்கோங்களேன். அது வந்துட்டு பிடிச்சி அப்படியே காதை பிடிச்சி திருகி என்னை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சிட்டாங்க சீனியர். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, எந்த புண்ணியவானோ ஃபோன் பண்ணாங்க. உடனே அது ஃபோன் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போச்சா, ஒரே ஓட்டை எகுதி குதிச்சு தப்பிச்சு ஓடி வந்தேன். அப்படி கஷ்டப்பட்டு விழுந்து அடிச்சு பிடிச்சி இங்கே வந்து சீனியரேன்னு கூப்பிட்டா திரும்பி பார்த்து எதுக்கு வந்த போ அப்படிங்கிறாரு. நீங்களே சொல்லுங்கள் சீனியர், இதெல்லாமே நியாயம்தானா? ஒரு பொண்ணு இப்படி வருஷக்கணக்காக ஃபாலோ பண்ணுறாளே, அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். என்னம்மா ஏதுமா, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, சாப்பிடு, இந்த மாதிரி பேசுவோம். ஒரு பொண்ணு வாலண்டியராக வந்து பேசுகிறாளே, திரும்பி நம்ம பேசுவோம். அப்படி ஏதாவது இருக்கா? ஏதோ ஜாடம் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இங்கே டேக்குன்னா சிரிப்பாக இருக்குது. அதுவும் நீங்கள் எப்படி தெரியுமா, அது ஒவ்வொரு தடவை பேச அந்த ஹேர் வந்துட்டு ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அது அவங்களுக்கு தெரியல, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்கா. ஸோ அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே இங்கே என்ன பண்ணுற, முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாரு. சீனியர் நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், கிளம்புடி, ப்ரொஃபஸர் பார்த்தா அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. சீனியர் இன்னைக்கு ரெண்டில் ஒரு முடிவு, தெரியாமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன முடிவு என்ன அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அதுவா, லவ்வா நாட் லவ்வா அப்படின்னு சொல்கிறீங்க. லவ் இல்லை நாட் லவ் இல்லை, கிளம்பு அப்படிங்கிறாரு. அதென்ன ரெண்டுமே இல்லைனா பெண் அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அவர் பார்த்தா அவ்வளோதான், என்னையும் சேர்த்து வெளில அனுப்பிச்சிடுவாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், அடுத்த செகண்ட் சீனியர் அப்படின்னு ஒரு கத்து. அந்த பக்கம் அந்த ப்ரொஃபஸர் திரும்புறாரு. யாரது, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜிமினுக்கு பக்கு நடிக்குது. அது ப்ரொஃபஸர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், நான் தான் சீனியர், என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான் ஜிமின் கெட் அவுட் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் ஜிமின் அப்படியே உங்களுக்கு முறைச்சிட்டே இருந்துச்சு வெளியே வராரு. இந்த பக்கம் ஜேகேக்கும் டேக்கு செம்மையாக சிரிப்பாக இருக்குது. நீங்கள் அதை விட ஹைஃபை அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட அப்படியே ஹைஃபை அடிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இருந்துட்டு ஒயன் எனக்கு ஹைஃபை அப்படின்னு கை நீட்டாரு. வாங்க அடிக்க சொல்லி ரெண்டு பேத்துக்கும் அப்படி ஹைஃபை கொடுக்கறது கை கொண்டு போறீங்க பாருங்க. ஜிம் தான் வெளில வந்துருப்பாரு, அப்படியே கை பிடிச்சி இழுத்துறாரு. என்னடா கிட்டதான் வந்துச்சு, தொடக்கூடல, அதுக்குள்ளே வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டான், பொறாம பிடிச்ச நாய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பிடிச்சி தரத்தாலும் அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டு, அறிவே இல்லையா உனக்கு, எத்தனை டைம் நான் சொல்கிறது, எனக்கு ஒன்று பிடிக்கல இப்படி வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணாத, என்ன தைரியம் உனக்கு, நான் ப்ரொஃபஸர் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ பாட்டு கத்துற சீனியர் அப்படின்னு. இப்போ உன்னால் என்னை வந்துட்டு வெளில நிற்க வச்சிட்டாங்க, ஒரு நாள் கூட இப்போ நான் வெளில நின்னதில்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. வெளியே நின்னது இல்லையா, நீங்கள் கிளாஸ் எல்லாம் கட்டி அடிச்சது இல்லையா சீனியர் அப்படின்னு கேட்குறீங்க. நான்லாம் கிளாஸ் கட் அடிக்கவே மாட்டேன்னு உன்ன மாதிரி நினச்சிட்டியா அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. அவரும் அந்த ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டே தான் இருக்காரு. நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கிறீங்க. எனக்கு முதல்ல உங்ககிட்ட பேசுகிறப்ப ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிற ஃபீலிங்கே வரலடி, என்னை விடுடி அப்படிங்கிறாரு. எது ஃபீலிங் வரலையா, ஏன் பாடிக்குள்ள தொட்டு பாட்டு பொண்ணு மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஏன் சீனியர் நல்லா பாருங்க, நான் வந்துட்டு பொண்ணு மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்குள்ள தொட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் தான் பொண்ணு மாதிரி இல்லை, நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஐயோ விட்றி என்ன, இப்போ என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தான் சீனியர் வேணும், ஐ லவ் யூ, ஃபீல் மை லவ் சீனியர் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் இப்போ வந்துட்டு சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது, பட் இருந்தாலும் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு சிரிச்சுட்டு. உங்களுக்கு அது தெரியாது அதெல்லாம் சிரிக்கிறாரா என்னன்ட்டு. பின்னாடி வந்துட்டு ஃபீல் மை லவ் அந்த பாட்டு பாடிக்க முடியாது, ஓகே எனக்கு வரல. ஸோ அந்த பாட்டு போட்டு ஃபீல் மை லவ் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது, பட் இருந்தாலும் திரும்பி பார்க்குறப்பெல்லாம் முறைக்கிறது, அந்த பக்கம் திரும்புறப்பெல்லாம் சிரிக்கிறது, இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த காலேஜ் கிரவுண்டுக்கே போயிட்டாரு. நீங்கள் விடவே இல்லை, பின்னாடியே துரத்திட்டே தெரியுறீங்க. அவரு வழியாக வந்துட்டு கொஞ்ச நேரம் நின்று, பையன் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, எதுக்கடி இப்படி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் அப்படி பின்னாடியே சுற்றுறேன்னு தெரியுதுல்ல சீனியர், அப்புறம் லவ் தான் பண்ணிக்க ஓகே சொன்னேன், என்னவா பாவம்ல, நான் 3 வருஷம் சீனியர், எந்த பொண்ணாவது 3 வருஷம் இப்படி லூஸ் மாதிரி சுற்றுவாளா, நான் சுற்றுறேன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு நீ சுற்றுனா அதுக்கு நானே பண்ண முடியும், எனக்கு மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்புறம் எதுக்கு சீனியர் நான் வராதப்போ வந்து என்னை தேடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், இப்போ பெரிய மகாராணி இவளை வந்து தேடுறாங்க, எனக்கு அந்த பக்கம் ஒரு வேலை இருந்துச்சு போனேன், அதுக்கு உன் ஃப்ரெண்டை போய் வத்தி வச்சிருப்பா அந்த வத்தி குச்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் அவெல்லாம் சொல்லலை, அவள் ஆரம்பத்துல தான் சொல்கிறா இந்த சீனியர்லாம் உனக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு. நான் தான் கேட்க மாட்டேன்னு உங்கள் பின்னாடி சுற்றுறேன் அப்படின்னு சொல்லு. நான் உனக்கு செட் ஆக மாட்டேனா, ரைட்டு, நான்
நான் நான் நான் ஏன் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அதே தான் நானும் கேட்குறேன். ஏன் சீனியர் நீங்கள் எனக்கு செட் ஆக மாட்டீங்க? நான் உங்களுக்கு செட் ஆவேன், நீங்கள் எனக்கு செட் ஆவீங்க. 2 பேரும் நமக்கு நல்லா செட் ஆகும். அதான் சொல்கிறேன். லவ் யூ ஃபீல் மை லவ் அப்படிங்கிறீங்க. ஐயோ எங்கே பேசாலும் இங்கே வந்து முடிக்கிறாரேன்ட்டு பாரு எனக்கு வேலை இல்லை, சரி டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வேலை இல்லையா டைம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. எதுவுமே இல்லடி கிளம்புடி அப்படிங்கிறாரு. சீனியர் அப்படின்னு சொல்லுவோம். போடி அப்படிங்கிறாரு. சீனியர் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு சாமி கடவுளே முடியலை, தயவு செஞ்சு இப்போ நீ இது போ, எனக்கு தலையெல்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லவும் சீனியரை பிடிச்சிக்கிட்டான்னு கட்டி பிடிக்கிறதுக்கு போடுறீங்க. ஐயோ முடியலடி, முடியல, சத்தியமாக முடியல, இங்கேருந்து கிளம்பு வயன் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. என்னது என்னப்பா சொல்லிட்டு அவர் போறாரு. சரி ஓகே, இவ்வளோ நேரம் பேச டைம் கிடைச்சதில்ல, அது போதும் அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப கிளாஸ்க்கு போறீங்க. இந்த பக்கம் ஜிமிக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டே கிளாஸ்க்கு போறாரு. அடுத்த ஹவர் வந்திருக்கும், வேறு ப்ரொஃபஸர் தான் இருப்பாங்க. ஸோ அவருள்ள உட்காந்துட்டு இப்போ அந்த நடந்தது எல்லாமே நினச்சி சிரிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் பின்னாடியே ஃபீல் மை லவ்னு பாட்டு பாடிட்டு துரத்திட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் போய் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் போனீங்களா, அது எல்லாமே அப்படியே அவருக்கு நினச்சி ப்ளஷ் ஆகுது. இந்த பக்கம் டே பார்க்குறாரு. டே ஜிம்னா சரியில்லையே நீ ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டே இருக்கிற இப்போல்லாம் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே தான் போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஜிம்மோட கிளாஸ்க்கு போகிறப்போ நீங்கள் கரெக்டாக யாரை பார்ப்பீங்கன்னா டே ஜேகே ஜிமின் 3 பேர்த்து மட்டும் தான் பார்ப்பீங்க. வேறு யாரும் நீங்கள் திரும்பி பார்த்தது கூட இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஜிமின் மேலே இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் முன்னாடி இருக்கிறனால இவங்ககிட்ட பேசிட்டு வருவீங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜிம்மோட கிளாஸில் யார் இருக்கிறா என்ன ஒன்றுமே தெரியாது. இந்த டைம் வந்துட்டு என்னென்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு இதே மாதிரி தான் ஜிமினை பார்க்கலான்னு போகிறீங்க. ஸோ அப்படி போகிறப்போ என்ன அப்படின்னா இந்த பக்கம் ஜேகே அண்டே 2 பேருமே லீவு கட்டடிச்சிட்டாங்க போல. ஜிமின் மட்டும் காலேஜ் வந்திருக்காரு. அவர் உங்களை பக்கம் தான் வந்திருக்காரு, கட்டு கூட அடிக்காமல். ஆனால் வந்துட்டு நீங்கள் போய் பார்க்குறப்போ இவங்க 2 பேர்த்தையும் காணோம், ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. சீனியர் எங்கே போயிட்டாங்க இந்த 2 சீனியரையும் காணோம் அப்படின்னு சொல்லவும் ஏன் இப்போ நீ யாரை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் உங்களை பக்கம் தான் வந்தேன் அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் ஒரு பொண்ணு, அதாவது இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கம் ஒரு பொண்ணு ஜிமின் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் எவாடாவ அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்குன்னா அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி திரும்ப வைட் ஆகுது, கண்ணெல்லாம் அப்படி கலங்குது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்களா ஜிமின் கூட, அதே பொண்ணு. ஸோ அவளை பார்த்தது ஜிமின் வந்துட்டு வைன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தனியாக கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அவ்வளோதான், அவங்களால வந்துட்டு என்ன பண்ணதே தெரியல. அவள் மேபி தங்கச்சியாக இருக்கும், அக்காவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல. ஆனால் அவள் கிளாஸில் இருக்கா. எப்படி எப்படி வைன் 3 வருஷமா ஒரு கிளாஸில் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாமல் இருந்தா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அப்படியே வந்துட்டு திரும்ப வந்து பார்க்குறீங்க. ஸோ அவங்க வந்து பேசிகிட்டே தான் இருக்காங்க, சிரிச்சு பேசுகிறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. பயங்கரமாக அழுதுகிட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் கட்டடிச்சிட்டு போன 2 பேர் வராங்க. ஓய் எங்கே ஓடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அது சீனியர் வந்து ஒன்றும் இல்லை சீனியர் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே தலையை வந்துட்டு நிற்கிறீங்க. என்னாச்சு வயன் நல்லா தானே இருக்கா, ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஜேகே. அது சீனியர் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு இல்லை எனக்கு கிளாஸ் இருக்குது நான் போகிறேன் அப்படிங்கிறீங்க. என்னாச்சு உங்களுக்கு நல்லா தானே இருந்தா, ஏன் அப்படி ஓடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா ஜிம் இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை இதை பார்த்துட்டு அப்படி கண்ணெல்லாம் வேற கலங்கிடுச்சா, தப்பாக்கு இது புரிஞ்சுக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதுவா இருக்காது, அவங்களுக்கு கிளாஸ் இருந்திருக்கும் தெரியலடா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அமைதியாக வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் அந்த பொண்ணுகிட்டே தான் பேசிட்டு இருக்காரு. இவங்களே பார்க்குறாங்க, என்னடா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறான், இன்னும் சடனாக அப்பப்போ இந்த பொண்ணுகிட்டலாம் பேசிட்டு இருக்கிறானே, யார்ட்டி பேச மாட்டான்ல அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு எதுவும் தெரியல. சரி ஓகே சும்மா ஏதாவது பேசுவாங்கன்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் கிளாஸ்க்குள்ள ஒன்று நீங்கள் அப்படியே பயங்கரமாக அழுகையாக வருது. அதுவும் இல்லாமல் இப்போ தான் வந்துட்டு சாரா என்னாச்சு ஏன் என்ன அழுகுற அப்படின்னு கேட்குறா. அது வந்துட்டு ரியா நீ சொன்னதாடி சரி, அந்த பொண்ணு அது அக்காவோ தங்கச்சியோ இல்லடி, ஜிம்மின் சீனியரோட கிளாஸில் இருக்காடி அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்னு சொல்லவும் அவளோட கிளாஸ்மேட் டி அப்படின்னு சொல்கிறீங்க. அவளுக்குலாம் கடுப்பாது. ஏண்டி அவளை பார்த்து கூட 1 வருஷம் ஆயிருக்கும், ஆனால் 1 வருஷமாக அந்த கிளாஸ்க்கு டெய்லியும் போகிற பொண்ணு இருக்கா இல்லையா மாட்டியா அப்படின்னு சொல்லவும் சீனியரை மட்டும் தான் பார்த்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் ஜேகே சீனியர் டே சீனியர் 2 பேர் இருப்பாங்க, மற்ற யாரையும் நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறீங்க. அவளுக்குலாம் அவ்வளோ கோவம் வருது. ரியா வந்துட்டு இங்கே பாரு வைன், சரி ஓகே கோவப்படுறதுல ஒன்றும் அர்த்தமும் கிடையாது, இதுக்கு மேலே ஃபீல் பண்ணி ஒன்றும் கிடையாது, இது வரைக்கும் இருந்ததால போது விட்டுரு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவரை பற்றி நினைக்காது ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு அதான் சரின்னு படுது. இந்த பக்கம் சாரா மறுபடியும் சொல்கிறா, வயன் அப்படி இல்லை வயன், நீ வேணா அவர்கிட்ட கேட்டுறேன், ஏன் இவ்வளோ நாள் 1 வருஷமா நீ டவுட்டோடையே சுற்றணும், அவர்கிட்ட கேட்டுட்டா கிளியர் ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு செம்ம கடுப்பு. அது மூட்டை பூச்சி நான் நசுக்கி கொண்டுருவேன், வாய் மூட்ரி, உன்னால தான் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கா. இப்போ பார்த்தியா நான் அன்னைக்கே சொன்னேன், ஆனால் யாராவது கேட்டிங்களா, என் பேச கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருக்கிறா. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே அழுதுட்டு டெஸ்க்கு மேலே தலை வச்சு அப்படி படுத்துக்கிறீங்க. பயங்கரமாக அழுகையாக வருது. உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி 1 வருஷம் ஆயிருக்கும். பட்டு உங்களால் இப்போ வந்துட்டு அதை ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் வந்துட்டு ஒரு வேலை சிஸ்டராக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் கிளாஸ்மேட்டு, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் சிரிச்சு பேசுகிறாரு, உங்ககிட்ட வந்துட்டு எரிஞ்சு பேசுவார். அதுவும் இல்லாமல் அவரை பார்த்ததுமே நீ கிளம்பு அப்படின்னு உங்ககிட்ட கோல்டாக தான் பேசினார். எப்போவுமே வந்துட்டு உன் மேலே எனக்கு லவ் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால உங்களுக்கு எல்லாமே ஆமாம் நான் மட்டும் தான் வந்துட்டு லூஸ் மாதிரி ஏமாந்து 3 வருஷம் ரியா சொன்னது அப்பயே கரெக்டு தான், 3 வருஷம் நான் ஏமாந்துருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அழுகையாக வருது.
நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறனால எனக்கு விண்டோ சீட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க கிளாஸ்லேயே. ஸோ சாரா வந்துட்டு எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துட்டு நீ உட்காந்துக்கோ வயன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் போய்ட்டு உட்காந்துட்டு கிளாஸ் எல்லாம் கவனிக்கல, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க. மேலே வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு அதை எப்படின்னா மேலே கிளாஸ் இருக்குது அப்படின்னா கீழே நல்லா வேடிக்கை பார்க்க நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்ப கீழே ஜிமினும் அந்த பொண்ணும் போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி இருக்குது. அது ஜிமின் அது சீனியர் தானே சார், அங்கே பாரு அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அது சீனியர் தான். ஆமாம் அந்த பொண்ணு யாரு நீ சொன்னி அந்த பொண்ணா அப்படின்னு கேட்குறா. ஆமாடி அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க டக்குன்னு கிளாஸ்லேருந்து அப்படியே டக்கு டக்குன்னு எந்திரிச்சு வெளியே ஓடுறீங்க. அந்த ப்ரொஃபஸர் கூட பார்க்குறாங்க, வயன் அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் சாரி மேம் எனக்கு கொஞ்சம் வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. வயிறு வலினா இப்படியே ஓடுவாங்க அப்படின்னு பார்க்குறா. உடனே சாரதா இருந்துச்சு, மேம் அவளுக்கு வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லவும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. சிரிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஓடுவாங்களான்னு. அந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கிறீங்க. அதுவும் வந்துட்டு அந்த தலை வேற சும்மா கொதிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படியே வந்து இதான் ஓடவும் அந்த பக்கம் ஜிமின் வெளியே போகிறாங்க. அதாவது 2 பேரும் கேட் விட்டு வெளில போகிறாங்க. ஸோ கேட் பாஸ்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நீங்களும் போய்ட்டு ஒரு கேட் பாஸ் வாங்கிக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கேட் பாஸ் வாங்கிட்டு அவங்க 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. ஸோ நீங்களும் ஸ்கூட்டியில் தானே வருவீங்க, அதனால நீங்களும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஓடுறீங்க. ஸோ பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கீங்க, எங்கே தான் போகிறாங்கன்னு. ஸோ ஒரு ரூட் போகிறாங்க. அந்த ரூட் பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஏன்னா அது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தீங்களா, அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ செக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் உள்ள போயிட்டு பேசுகிறாங்க, வராங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்கார்ஃபை கட்டிட்டு தான் வந்திருப்பீங்க. ஒரு மாதிரி வந்து கடவுளே நான் நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னுமே நான் நினைக்கிறதா இருக்கக்கூடாதுன்னு தான் தோணுது. அப்படியே தான் போயிட்டே இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம் வந்துட்டு அதே மாதிரி வெளில வந்து உட்காராரு. அந்த பொண்ணு மறுபடியும் ரிப்போர்ட் கொண்டு வந்துட்டு வருது. இப்போ வந்துட்டு அந்த அக்கா இருக்காங்கல்ல, உங்களை தான் பார்த்துருப்பாங்கல்ல, வயன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அக்கா அக்கா சத்தப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போறீங்க. வயன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, நல்லா இருக்கியா, கால் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. 1 வருஷம் ஆச்சுக்கா, நல்லா தான் இருக்கேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த அக்கா ஹாப்பியாக பேசுகிறாங்க. நம்பராவது கொடுத்துட்டு போடி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு நம்பர் கொடுத்தாருங்க. ஸோ நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா அக்கா இவங்க அன்னைக்கு வந்து அதே கேஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாப்பா அதே கேஸ் தான், திரும்ப வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், திரும்ப எதுக்குக்கா அப்படின்னு சொல்லவும், அதே அபாசன் தாண்டா, எனக்கே ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் எதுவுமே எனக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. அக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், இதை டீட்டெயிலாக தெரியாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படி கப்பலாக தானே வராங்க, ஸோ அப்போ வந்துட்டு பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா பேசுகிறீங்க, இதெல்லாம் தப்பு தானே அப்படின்ட்டு ஏதோ உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஆனால் உங்களால் வந்துட்டு எதுவுமே கன்க்ளூஷன் வரவே முடியல. ஆக மொத்தம் அது ஜிமின் தான் அப்படிங்கிறது. அது 2 பேரும் வந்துட்டு அவங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகேவா. ஸோ அந்த டைமில் உங்களால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அக்கா நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு கேட்கும். அதுக்குள்ளே ஏன் போகிற, கொஞ்ச நேரம் இருடி, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை, 1 வருஷமாக மிஸ் பண்ணுறேங்கிறாங்க. அதான் நம்பர் கொடுத்துருக்கல, நம்ம பேசலாம், அடிக்கடி மீட் பண்ணலாம், இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. அந்த ஸ்கார்ஃபில் அப்படியே அவுத்து தெரிஞ்சுட்டு போகிறீங்க. அங்கேயே ஜிமின் வெளியே வரும்போது அந்த ஸ்கார்ஃபை பார்க்குறாரு. நீங்கள் அடிக்கடி பாக்கெட்டுக்குள்ள அந்த ஸ்கார்ஃபை சொருகிட்டு இருக்குல்ல, ஸோ அது உங்களோடது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எடுக்கலாமான்னு பார்க்குறாரு. ஆனால் அவ எங்கே இங்கே வர போகிறா அப்படின்னு விட்டுட்டு அவரும் அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. நீங்கள் இங்கே நேராக வந்துட்டு வீட்டுக்கு தான் போகிறீங்க, காலேஜுக்கெல்லாம் போகல. அப்படி வீட்டுக்கு வந்து என்ன வாய் நேரமாக வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பேசல, மேலே போயிட்டீங்க அமைதியாக. உங்களோட அம்மா என்ன சொல்லுங்க, சரி ஓகே மூட் அவுட் போகல அப்படின்ட்டு விட்டுறாங்க. அப்படி தான் ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி சேடாகவே இருக்கீங்க. காலேஜ் போகிறீங்க, ஆனால் ஜிம்மில் போய் பார்க்குறதில்ல. அவரும் வந்துட்டு என்னாச்சு திரும்ப வர மாட்டேங்கிறா, உடம்புக்கே சரியில்லையா, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக இந்த டைம் வந்து நேராக பார்த்துட்டீங்கல்ல, ஸோ இந்த டைம் நீங்கள் ஃபுல்லாகவே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அவன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்க. சாரா தான் கேட்குறா, வயன் நேற்று ஏன் நீ அப்படி ஓடின அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணலான்னு ஓடினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு ரியா கேட்குறா. கன்ஃபார்ம் டி, நீ சொன்னதா கரெக்டு, நான் தான் தப்பாகவே எப்போவுமே நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணால் கலங்கி சொல்கிறீங்க. சாரா மறுபடியும் சொல்கிறா, வயன் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் நீயா புரிஞ்சுக்கிற, நீயா தான் அவரை பார்த்து அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றினேன். அதுக்கப்புறம் நீயா தான் இந்த மாதிரி அவர் மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிற, அவர்கிட்ட ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற, போயிட்டு லவ் பண்ணு நீ கேட்டல, அந்த மாதிரி இது உன் மேலே தப்பு இருக்கா, நீ இதை பண்ணியா அப்படின்னு கேட்டுரு. என்ன இப்போ ஒன்றா ஆமான்னு சொல்ல போகிறாங்க, இல்லை இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, ரெண்டில் ஒரு பதில் தெரிஞ்சிடும்ல, நம்மளாம் ஏன் முடிவு பண்ணிக்கணும். அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறா. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அதை கேட்க விருப்பம் இல்லை. நான் கண் கூட பார்த்துட்டேன்டி, ஒரு டைமில் 2 டைம், இதுக்கு மேலே எனக்கு சொல்ல எதுவும் இல்லை. சாரா சாரி சாரா, நான் வந்துட்டு இனிமேல் அந்த விஷயத்த நினைக்கலான்னு விரும்பவே இல்லை, அவ்வளோதான், இதுக்கப்புறம் அந்த டாபிக் வேணாம் அப்படின்ட்டு விட்டுறீங்க. அப்படியே சோகமாகவே தான் சுற்றுறீங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின்க்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வராமே இருக்கவும். இது 3 வருஷம் பின்னாடியே சுற்றிட்டு திடீர்னு வரலாம் மனுஷனுக்கு கடுப்பாகமா ஆகாதான். அப்படியே வந்துட்டு எட்டி எட்டி பார்க்குறது, ஜன்னலை பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி ஜிமின் ஜன்னலையே பார்த்துட்டு ப்ரொஃபஸர்ட்டு ஜிமின் அங்கே வேடிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. அது சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜிமின் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுறாரு. எந்திரிச்சு வந்துட்டு வெளியே சும்மாவா நிற்கவாரு. அப்படியே கீழே வராரு, சும்மா உங்களோட கிளாஸ் பக்கம் வரலான்னு வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினை பார்த்தா அப்படியே டக்குன்னு திரும்பிக்கிறீங்க. அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிற மாதிரியே போகிறாரு. ஆனால் நீங்கள் மூஞ்சி பார்க்க மாட்டேங்கிறீங்க.
என்னாச்சு இவளுக்கு, ஏன் பார்க்கவே மாட்டேங்கிறா, ஏன் வரவே இல்லை, உடம்புக்கு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி சரா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ அவளும் பார்க்குறா, சீனியர் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை சும்மா தான் வந்தேன், என்ன உன் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவளுக்கு அப்படின்னு சொல்ல வரா. ஆனால் வந்துட்டு இந்த பக்கம் இங்கே ரியா இருக்கால்ல சீனியர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கிறா, இப்போ நீங்கள் எதுக்கு அவளை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கோவமா பேசுகிறா. என்னடா அவள் இப்படி பேசுகிறா, சும்மா சும்மா இல்லை அதை சும்மா கேட்டேன் ரியா, தப்பா எடுத்துக்காது அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் எப்போ ஜிம் கிட்ட பேச வந்தாலும் ரியா அதுக்கு அளவே பண்ணுறது இல்லை. சாரா கூட கொஞ்சம் அப்படியே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசுவானா. ரியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது, ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஹர்ட் ஆகுறீங்க. ஸோ அதை பார்க்க ரியாவுக்கு கடுப்பாகுது. அவள் வந்துட்டு இங்கே பாருங்க சீனியர், திரும்ப திரும்ப பின்னாடி வராதிங்க அப்படிங்கிற மாதிரி தனியாக கூப்பிட்டெல்லாம் மாட்டி விட்டுறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன் என்னாச்சு, நல்லா தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ டெய்லி இதே தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு உங்களுக்கு பதிலாக அவர் கட் அடிச்சுட்டு வராரு. ஆனால் உங்களை வந்துட்டு பார்க்கவே முடியதில்ல. ஏன்னா விண்டோ க்ளோஸ் பண்ணி சாரா இந்த பக்கம் விட்டு ரியா அந்த பக்கம் உட்காந்துருப்பா. ஸோ விண்டோ க்ளோஸ் பண்ணிடுறா, ஜிமின் வருவார் அப்படின்னு தெரிஞ்சு. நீங்களும் வந்துட்டு அதான் சரி அவள் பண்ணுறதா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கேண்டீனில் எங்காவது பார்த்தா கூட பேச வருவார். ஆனால் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அவருக்கு புரியவே இல்லை, ஏன் நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க, அவாய்ட் பண்ணுறீங்க, ஒன்றுமே புரியல. அப்படியே மனசுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கே கோவம் வருது. ஸோ இந்த பக்கம் திரும்ப கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ அப்படி நீங்கள் போகிறப்ப பார்க்குறாரு. ஸோ பின்னாடி போய் பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் தனியாக தானே போகிறீங்க, அதனால் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி பைக் எடுத்துகிட்டு வராரு. ஆனால் உங்களுக்கு அவர் பார்க்க எரிச்சலாக வருது. நீங்கள் அவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிட்டு போயிடுறீங்க. ஸோ ஒரு டிராஃபிக்கில் வந்துட்டு ஜிமின் மாட்டிருப்பாரு, நீங்கள் டக்குன்னு போயிருப்பீங்க. அதனால ஜிம்னால மறுபடியும் நீங்கள் எந்த வழியாக போனீங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படியே என்னதான் ஆச்சு இவளுக்கு, காலேஜ்லேயும் பேச முடியல, எங்கேயும் பேச முடியல, என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தா, ஓகே இவளை திடீர்னு இக்னோர் பண்ணுறா, அவாய்ட் பண்ணுறா, நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன, அதாவது பண்ணிட்டேனா என்ன அப்படின்னு அவருக்கு யோசிச்சிட்டே இருக்காரு. இப்படியே தான் அந்த ஒரு வருஷமே போயிருக்கும். உங்களுக்கு தேர்ட் இயர்னா அவருக்கு 4th இயர் தானே. ஸோ அவருக்கு ஃபைனல் இயர் முடிஞ்சு காலேஜ், இதுக்கப்புறம் எங்கே போய் பார்க்குறது. அதனால வந்துட்டு அந்த ஃபைனல் இயர் லாஸ்ட்டு எக்ஸாம்லாம் முடியும் பார்த்தீங்களா, அந்த டைமில் கூட உங்ககிட்ட பேசக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. அப்படியே வராரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை, அந்த பக்கம் போயிடுறீங்க. அவரை பார்த்தாலே அந்த பக்கம் 4 அடி தள்ளி ஓடிடுறீங்க. ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஜேகேடி 2 பேருமே பார்க்குறாங்க. ஏன் ஜிமின் நீ வந்துட்டு இப்போது ரொம்பவே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அவள் அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லைடா, அவள் வந்துட்டு ஒன்றும் இல்லை விடுங்க, நான் ஃபாலோலாம் பண்ணல, சும்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவங்களுக்கு புரியுது, ஆனால் அவனா கேட்டால் தானே சொல்ல முடியும் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. இப்போது அவருக்கு அந்த காலேஜெல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு தேர்ட் இயர் முடிஞ்சு. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு அந்த காலேஜ் விட்டு போயிடுவார். நீங்கள் வந்துட்டு 4th இயர் போகிறீங்க. இந்த டைமில் ஒரு வருஷம் அப்படியே நல்லா தான் போகுது. அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன கான்டாக்ட் கூட கிடையாது. ஒரு நாள் கூட எங்கேயுமே எதர்ச்சியாக கூட எங்கேயும் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த 4th இயர் அந்த ஃபைனல் இயர் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபைனல் இயர் நீங்களும் முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டு ஒரு ஜாப், அதாவது ஜாப்னா நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடி தானே பண்ணியிருப்பீங்க. அதனால உங்கள் வீட்லேயும் கொஞ்சம் ரிச் அப்படிங்கிறனால உங்களுக்கு அமௌண்ட்லாம் தராங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சூப்பராக உங்களுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த பிஸ்னஸ் மேலே தான் இருக்குது. அதனாலவே நல்லபடியாக சூப்பராக வந்துட்டு ஒரு உமன் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்குற அளவுக்கு நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோ ஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நல்லபடியாக பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த டைமில் வந்து ஒரு மீட்டிங் இருக்கும். ஸோ எங்கன்னா ஃபாரினில் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேடி தான் சொல்கிறாரு. என்ன மீட்டிங்ப்பா, அதெல்லாம் அட்டென்ட் பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்கும். ஆமாம்மா, அது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் தான். ஸோ எல்லா பிஸ்னஸ் மேன் உமன் எல்லாருமே வருவாங்க. ஸோ நிறைய விஷயம் நிறைய பேத்துக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன புதுசாக அங்கே நமக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல. ஸோ உனக்கே தெரியும், இந்த மாதிரி 4 பேர்த்த சந்திச்சோம் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் புதுசாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ்ப்பா, எனக்கு வேறு எல்லாம் வேலை இருக்குது, போகிறேன் அப்படிங்கிறீங்க. வேறு என்ன வேலை இருக்கா, ஏமா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நான் தான் சொன்னேன்ல அந்த டாபிக் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் பேசலடா, சரி ஓகே உனக்கு எப்போ ஓகேவா அப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாருமே அப்படியே விட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஓகேப்பா என்னைக்கு போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறாங்க. அடப்பாவி, என்ன டேடி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போறியான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ போகணும் எனக்கு தெரியும், ஸோ அதான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறாங்க. உங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க. அவள் சொல்கிறா அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டுட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ சாமி, இங்கே பாரு, அவளுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணட்டும், நீயே நல்லா யோசிப்பாரு, விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை விடலை, ஆனால் நான் இப்போ நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சத்தியம் பண்ணி சொல்லு, நீ வந்து ஹாப்பியாக இருக்கியான்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா உங்களோட அம்மா கேட்குறாங்க. அவங்களால ப்ராமிஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டான்ஸர் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு. ஆனால் உன்னோட வீட்டில் அதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதை பற்றி எனக்கு என்னன்னு தெரியாது, ஸ்டார்டிங்லலாம் எனக்குமே தெரியாது. அவள் நம்ம வைன் வந்ததுக்கப்புறமா தான் எனக்கும் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் நீ அவளை பார்த்துக்கணும், இதை பார்த்துக்கணும், நீயே வந்துட்டு அதை அப்படியே குவைட் பண்ணிட்ட. ஆனால் உன்னோட மனசில் இன்னுமே அந்த ஆசை இருக்குது தானே. பட் இவ்வளோ வயசு ஆகி போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் உனக்கு அந்த
ஃபுல்ஃபில்னஸ் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, நல்லா தான் ஹாப்பியாக வாழ்றியா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அது அவங்களோட கோல் லட்சியம் எல்லாமே அந்த டான்ஸாக தான் இருந்துச்சு. எல்லாமே விட்டுட்டாங்க ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா அப்பாக்காக. ஸோ அந்த மாதிரி அம்மா அப்பாவா நம்ம இருக்க வேண்டாம், அவளுக்கு என்ன பிடிக்குதோ செய்யட்டும், அவள் எப்போ என்ன தோணுதோ பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிழிச்சிட்டு போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேங்க, அவள் ஹாப்பினா நானும் ஹாப்பி தான் அப்படின்ட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி உங்களோடது. நீங்களும் ஏர்போர்ட் போகிறீங்க. ஸோ ஏர்போர்ட் போயிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஒரு கால் வருது. சாரா தான். ஏன் நல்லா இருக்கியா அப்படிங்கிறா. ஏய் இன்னும் நீ இப்படி தான் பேசிட்டு இருக்கிறியா மட்டும் பூச்சி அப்படிங்கிறீங்க, ஏன்னா பேசி ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஏய் ஏன்டி நான் அப்படி பேசுகிறேன், நல்லா தானே பேசுகிறேன் அப்படிங்கிறா. அச்சோ நீனும் குழந்தையே தான். சரி ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கிற, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எப்படி இருக்க, எப்பயாவது மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆ மீட் பண்ணலாமாவா, மீட் பண்ணலாம். ரியா என்ன பண்ணுறா, அவகிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, கால் பண்ண எடுக்க மாட்றா அப்படின்னு சொல்கிறா. எடுக்க மாட்றாளா, அவன் அப்படி பிஸியாக இருக்கிறா. சரி ஓகே, நான் வந்துட்டு இப்போ ஒரு ஃபாரின் மீட்டிங் போகிறேன். ஸோ அந்த ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆ மீட் பண்ணலாமே. சரி ஓகே, நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை பார்க்கணும், ரொம்ப நாள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால சீக்கிரமாக வந்து என்னை பாரு சரியா, என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. இன்னுமே இவள் குழந்தையதான் அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் எங்கே இருக்கேன், நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன், சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கும். சும்மா இருக்கேன் பிஸ்னஸ்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் இப்போ வீட்டில் இருக்கேன் அப்படி சொல்ல வந்தேன் அப்படிங்கிறா. இந்த குழந்தை வாய்ஸ் வச்சுட்டு எங்கடி நீ பிஸ்னஸ் பண்ணி என்ன பண்ண போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சாரா பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. டாட்டா அப்படிங்கிறா. எனக்கு ஹாப்பியாக இருக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு நான் இப்படி ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணுறப்போ வயன் அப்படின்னு கூப்பிட்றா. சொல்லு அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. அது வந்துட்டு சீனியருக்கு இது எங்காவது பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சாரா நான் உனக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, திரும்ப அந்த டாபிக் நம்மளுக்கு வேணாம், அதை என்னோடய லைஃப்பில் அது வேணான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன்ல. ஸோ எனக்கு அதை நினச்சாவே திரும்ப கஷ்டம் தான் வரும். எதுக்கு தேவையில்லாமல், எந்த அளவுக்கு ஒரு மனுஷங்க ஒருத்தவங்களை சீட் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்களே பேசிக்கிறீங்க. மறுபடியும் அவள் சொல்கிறா, நீ வேணா பேசி பாரு, நீ ஏன் கேட்காம நீ ஏன் முடிவு பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். மூட்டை பூச்சியோட நசுக்க போகிற வெயிடி, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா போர்டிங் டைம் ஆச்சு, சரி சரி ஓகேன்னு கால் கட் பண்ணிடுறீங்க. அவள் வந்துட்டு என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் நல்லதுக்கு தானே சொல்கிறேன் அப்படின்னு அவள் அந்த பக்கம் புலம்பிட்டு இருக்கா. இப்போது நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போயிட்டீங்க. அது வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் தானே மோஸ்ட்லி போவீங்க. ஸோ பிஸ்னஸ் கிளாஸ் தான் டேடி புக் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ளைட்டில் போயிட்டு பிஸ்னஸ் கிளாஸில் தான் உட்காடுறீங்க. அங்கே வந்துட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு சீட்டில் வந்துட்டு ஒரு பர்சன் வராங்க. நீங்கள் யாருன்னு கண்டுக்கல, உங்களோட ஒர்க்கை மட்டும் பார்க்குறீங்க. நீங்கள் நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால சிஸ்டம் வந்துட்டு, அதாவது லேப்டாப் வச்சுட்டு இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அதே மாதிரி தான் டிக்டோ, நீங்கள் என்ன பண்ணீங்களோ அப்படி தான். அவர் திரும்பி கூட எங்கேயும் பார்க்கல. அவர் பட்டுக்கிட்ட கிட்ட அந்த 2 பேர்த்தோட சேர் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த டைப் பண்ணுற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறப்ப மேலே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுல, ஸோ அது மாதிரி நீங்கள் வச்சிருப்பீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பர்சன் வந்துட்டு அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல, நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பீங்க. அதே மாதிரி தான் அவரும் டைமே வேஸ்ட் பண்ண மாட்டார் போல். அப்படியே ஃப்ளைட் அங்கே கரெக்டாக அவங்க பேசுவாங்கள்ல, நிற்க போகுது இறங்க போகிறீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏதோ. அப்படி சொல்கிறப்போ டக்குன்னு அவர் க்ளோஸ்லாம் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் அட் டைமில் எந்திரிச்சு அந்த மேலே இருக்கிற லக்கேஜ் எடுக்கிறதுக்கு கை வைக்கிறீங்க. ஸோ வைக்கிறப்ப 2 பேரும் முட்டிக்கிறீங்க. எவடா அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள், எவடா அது அப்படிங்கிற மாதிரி அவர். ஸோ அப்படி பார்த்தா அப்படின்னா செமஷாக்கு 2 பேத்துக்குமே. அந்த பக்கம் ஜிமின், இந்த பக்கம் நீங்கள், அவ்வளோதான். அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அந்த பழசால அப்படியே ஞாபகம் வருது. சீனியர் சீனியர் அப்படின்ட்டு போவீங்களா, ஸோ பின்னாடியே தெரிவிங்க, அதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த பக்கம் ஜிமினுக்கும் அப்படி தான். அவர் வந்துட்டு உங்ககிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பார் லாஸ்ட் டைமில், ஆனால் நீங்கள் வந்துட்டு பேச சான்ஸே கொடுத்துருக்க மாட்டீங்க. அவருக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் நின்றுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு வயன் அப்படிங்கிறாரு. அவர் நல்லா உங்ககிட்ட பேச தான் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவ்வளோ கோவம், இவ்வளோ நேரம் அப்படியே அமைதியாக நின்று இருந்திருப்பீங்க. ஆனால் டக்குன்னு அவர் பேச சொல்லி வயன் அப்படின்னு சொன்னது தான் அவ்வளோதான். அப்படியே செம கடுப்பில் வந்துட்டு அவங்க இருக்கிற பேக் அப்படியே தப்பு தப்புன்னு எடுத்து அப்படியே டக்குன்னு மாட்டுவோல, கோவத்தில் அப்படியே இழுத்து மாட்டுவோல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறோம், இப்போ கூட என்ன கோவமாக இருக்கிறா, இவருக்கு ஃபஸ்ட் டைம் மேலே கோவம் தானா, எதுக்கு அவாய்ட் பண்ணா, எதுக்கு இக்னோர் பண்ணுறா, இப்போ எதுக்கு கோவப்படுறா, ஒன்றுமே அவருக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அதில் எடுத்துகிட்டு அப்படியே சிஸ்டம் வந்தானே லேப்டாப்பா அதில் கையில் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. டக்குன்னு அப்படியே கோவத்தில் நடந்து போவாங்க, அப்படி தான் போகிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் பார்த்துட்டே இருக்காரு. ஆளே மாறி போயிட்டா, ஆனால் அந்த ஆட்டிடியூட் மட்டும் மாறவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவரும் பேக்கில் எடுத்துகிட்டு பின்னாடியே வராரு. ஆளே மாறி போயிட்டா அப்படின்னா நீங்கள் மாறல, ஜஸ்ட் உங்களோட ட்ரெஸ்ஸிங் மட்டும் தான் மாறி இருக்குது. என்ன அப்படின்னா காலேஜ் டைமில் தான் டிஷர்ட்டு அந்த லூஸாக தளத்தளன்னு போட்டே இருப்பீங்க. இப்போ வந்துட்டு என்னென்னா சும்மா கொஞ்சம் கோட்டு, இந்த மாதிரி லெதர் ட்ரெஸ், இந்த மாதிரி அது மாதிரி கொஞ்சம் டிச்சா அப்படி போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறீங்க. ஸோ அப்படி தான் போட்டுட்டு இருக்கீங்க. பட் ஹேர் ஸ்டைல்லாம் அதே தான், இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு திரும்ப அந்த கோவத்துலேயே அந்த தலையில் அப்படியே ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு வந்துட்டான், இங்கேயும் வந்துட்டான். கண்டிப்பாக இவன் வந்துட்டு யாரை நான் என் லைஃப்பில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிடும், அவனே பார்த்துருக்கேன். அதுவும் முக்கியமான ஒரு மீட்டிங். ஐயோ என்ன இது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது. கடவுளே, நான் உன்ட்ட என்ன கேட்டேன், ஒன்று தானே கேட்டேன், ஏதாவது நான் வேறு எதாவது கேட்டேனா, செத்தாலும் பரவாயில்ல அவனை மட்டும் பார்க்கக்கூடாது தானே கேட்டேன். இதுக்கு இப்படி வந்துட்டு என் கண்ணு முன்னாடி நிற்க வச்சிருக்க, அதுவும் வயன் அப்படிங்கிறான், இவ்வளோ தைரியம் அவனுக்கு, இவ்வளோ பண்ணிட்டு வயன் நம்ம வயன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது.
அவனுக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அதை முன்னாடி சொல்லியிருக்கணும்ல. ஒரு பொண்ணு 3 வருஷமா சுத்த வச்சுட்டு பிடிக்கலன்னு இல்லை எனக்கு வந்து ஆள் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. எதுவுமே சொல்லாமல் நான் சுற்றுறதும் தெரிஞ்சு என்கிட்ட நல்லாவே பேசுகிற மாதிரி சில டைம் பேசுவான். அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட, கடவுளே அது 2 டைம். ஷோ சாமி, இவ்வளோ மோசமான ஒரு பையனா இவன். இவனை போய் நான் 3 வருஷம், ஐயோ கடவுளே, சி என்னோட டேஸ்ட்லாம் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி மண்டை பிச்சுக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க. பின்னாடி ஜிம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வராரு. நீங்கள் எப்படி மண்டை போட்டு இப்படி ஒரு மாதிரி சோர்ந்துக்கிட்டு அப்படி தலையை போட்டு இது பண்ணுவோம்ல, மெஸ்ஸி பண்ணிட்டு போல மெஸ்ஸி ஆக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்கு, கொஞ்சம் கூட மாறலவ அப்படிங்கிற மாதிரியே தான் வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கொஞ்ச நாள் ஃபாலோ வேற பண்ணிட்டு இருந்தான். எதுக்கு ஃபாலோ பண்ணா என்ன பண்ணுறான் ஒன்றுமே தெரியல. அவ்வளோ வேணும் நானும் வேணுமாச்சி, என்னது இப்படியெல்லாம் கூட ஒரு பர்சன் இருப்பாங்களா. வர வர இந்த நாட்டில் என்ன நடக்குதே தெரியல அப்படின்னு ஏதோ பேசிட்டு போறீங்க. தனியாக தான் போறீங்க, தனியாக இது மாதிரி பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. போகிற வரவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு என்ன தனியாக பேசுதுன்னு. ஸோ நீங்கள் காதில் வந்துட்டு அந்த ப்ளூடூத் இருக்கிற எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபோனில் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. மேடம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கிறத புலி போல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறீங்க. ஜிம்மி வந்துட்டு ஓடி வந்தாலும் உங்களுக்கு கேட்ச் பண்ண முடியல. ஹே ஜூனியர் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. நீங்கள் ஜூனியர் வந்துட்டான் பாரு, ஐயோ கடவுளே இவன் கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெசையாக போயிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் ஏய் ஜூனியர் நில்லடி அப்படிங்கிறாரு. இவனுக்கு என்ன தைரியம் திரும்ப வந்து என்கிட்ட பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு அவர் பேச பேச கோவம் வருது. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் ஓடுறாரு, அதாவது பின்னாடியே ஓடி வராரு. எங்காவது ஓடிட்டானா என்ன பண்ணுறது, மறுபடியும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு. இந்த பக்கம் நீங்கள் அவன் கண்ணில் மட்டும் சிக்கிடக்கூடாது, என்ன ஒரு தைரியம் திரும்பி ஜூனியர்ட்டு வரான், இவ்வளோ கொழுப்பு அவனுக்கு அப்படின்ட்டு டக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு கேப்ல ஏறிட்டு வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களும் எடுத்துறாங்க. எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க, ஒரு ஹோட்டல் பேர் சொல்லி அங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த வண்டி அங்கே போகுது. இங்கே ஜிமின் வெளில வந்து பார்க்கறதுக்குள்ளே வண்டி காணும், ஆளை காணும், ஒன்னே காணும். அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. எங்கே போனா இங்கே தானே வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக ஓடுறப்போ என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அந்த ஹோட்டல் புக் பண்ணியிருப்பீங்களே, அதில் ஒரு ரெசிப்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு சரி அந்த அட்ரஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக எடுத்திருப்பீங்க. பட் டக்குன்னு அது கை நழுவி கீழே விழுந்திருக்கும். அது கரெக்டாக ஜிமின் பார்க்குறாரு, உங்களோட பேர் தான் இருக்குது வயன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்கள் பேரில் புக் ஆகிருக்குது. மேடம் இங்கே தான் இருக்கீங்களா, சரி ஓகே வரேன் அப்படின்ட்டு அவர் ஒரு கேபை புக் பண்ணி அதே ஹோட்டலுக்கு வராரு. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஒரு கேபில் வந்துட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு அவருக்கு டேவோட ஞாபகம் தான் வருது. ஸோ டேக்கு கால் பண்ணுறாரு. கரெக்டாக டேவு அட்டன் பண்ணி, டே மச்சி எப்படா இருக்கா, ஃபோன்லாம் பண்ணணும்னு தோணுச்சா என்ன உனக்கு, இல்லை செத்துட்டியோன்னு நினச்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீ வேற, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு ரொம்ப ஒர்க் அதிகம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. ஆமாடா ஆமாம், ஃப்ரெண்ட்ஸே மறக்கிற அளவுக்கு ஒர்க் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே டே, நான் உன்ட்டு கேட்கணுமே, ஜேகே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஜேகே என்ன பண்ணுறானா, 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேளுடா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி ஜிம் கேட்க, அதுவா நாங்கள் மால்தீவ்ஸ் வந்தோண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்னடா பேசுகிறீங்க, அது கப்பல்ஸ்லாம் போவாங்க, நீங்கள் எதுக்குடா போய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹனிமூன் வந்தோம் அப்படின்னு சொல்லவும், டே அப்படின்னு சொல்லவும், அடிச்சி நீ வேற ஏன்டா, அதான் ஒரு ஆட் ஷூட் இருக்குல்ல, ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ உனக்கே தெரியல 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் உன்னை கேட்டோம், நீ தான் வந்துட்டு துணையாக தான் பண்ணுவேன் பிடுங்குவேன், அதனால தான் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அப்பாவோட பிஸ்னஸ் இல்லையா, ஸோ நான் தனியாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா கொரியாவில் முக்கால்வாசி, அதாவது கொரியாவில் இந்தியாவில் அந்த மாதிரி இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் முக்கால்வாசி சொத்து உங்களோட தாண்டா, இன்னும் நீ தனியாக சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வேற சும்மாரு, அதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லவும், அதாவது நீ ஒருத்தன் தான் உன் வீட்டில் ஒரே பையன், உங்கள் ஒருத்தனுக்கு உலகத்தில் முழுசாக சொத்து வாங்கி போட்டாலும் பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க, சரி ஓகே 2 பேரும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஜால்சா பண்ணுற வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. ஜேகே எப்படா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜிமின். ஸோ ஜேகே வந்துட்டு, அதான் நல்லா தான் இருக்கும், சரி ஓகே இங்கே ஒரு ஆட் ஷூட் போயிட்டு இருக்கு, அதனால தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம், மற்றபடி சும்மா தான், நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மச்சி இப்போதைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ அது எத்தனை நாள் போகும் என்ன, அது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ இப்போ தான் பிளாங்காக வந்திருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து எந்த பிளானாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, கொஞ்சமாவது ஃப்ரீயாக இரு, எல்லாரும் ஒர்க்குன்னு பார்த்துட்டு இருக்காத, உன்னோட கம்பெனி தான் ஃபஸ்ட்டாக இருக்குது ஓகேவா, ஆல் ஓவர் அதாவது பிஸ்னஸ் மேன் அப்படின்னா நீ தான், தேவையில்லாமல் எதுக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா வயசுக்கு ரொம்ப சம்பாதிச்சுக்கிட்டா தான் உண்டு, இதெல்லாம் ஒரு மாதிரி போதை நல்லா இருக்கு, ஃபஸ்ட்டுன்னு வருது அப்படிங்கிறாரு. சரி ஓகே இப்போ எதுக்கு கால் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா ஜிமின் தானே கால் பண்ணியிருப்பாரு. பார்த்தியா நான் அதுவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் வந்துட்டு ஏர்போர்ட்டில் வரும்போது இங்கே வயனை பார்த்தேன்டா அப்படிங்கிறாரு. வயனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் ஷாக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லா தெரியல உங்களை. எப்படா இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லவும், அப்படியே தானே இருக்கிறா, என்ன கொஞ்சம் ஆட்டிடியூட் மட்டும் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பேசினாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே பேச, ஏதோ என்னை பார்த்ததும் புள்ள பிடிக்கிறவனை பார்க்குற மாதிரி அப்படியே டக்குன்னு ஓடிட்டு இருக்கிறாடா, அப்படியே மாதிரி சிட்டா பறந்து ஓடிப்பிட்டா, அவளை காணோம் எங்கே போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்னடா பேசிக்கவே இல்லையா, 4 வருஷம் ஆச்சுடா, இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு சண்டை சரியாகலையா அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டை போட்டால் தானே சரியாகிறதுக்கு, ஆனால் என்ன சண்டைனே தெரியாமல் நான் மட்டும் லூஸ் மாதிரி சுற்றிட்டே இருக்கேன்டா, என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறா, சொல்லிட்டு அதாவது இல்லை நீ இதான் பண்ண, இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கல, ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தானா கூட பிரச்சனை இல்லை, என்னென்ன மாதிரி
அவாய்ட் பண்ணிடுறா, இக்னோர் பண்ணுறா, இன்னுமே அதே தானே பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு ஜிமின் வந்து புலம்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவள் 3 வருஷம் பின்னாடி லோன்னு சுற்றினா பார்த்தியா, அப்போ வந்துட்டு அவளுக்கு இப்படி தானே இருந்திருக்கும். நீ ஒரு நாளாவது அவளை ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறியா, ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கிறியா, மதிக்கவே மாட்டேன். உன்னை பிடிக்கல, உன்னை லவ் பண்ணலை, நீ வேண்டாம் அப்படி தானே சொல்லுவேன். ஆனால் இப்போ அவள் பண்ணுறா, ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு, நீ வேற ஆளை பார்த்துக்க மச்சி அப்படின்னு ஜேகே சொல்லவும், அதெல்லாம் முடியாது, எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அவுட் ஸ்பீக்கர் போட்டு தானே பேசிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் அட் டைம்ல கேட்குறாங்க, எதனால 2 பேரும், அதாவது எப்போ இருந்து திடீர்னு பேசாமல் போனா, அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிமின்க்கு ஐடியாவே இல்லை. லாஸ்ட்டாக என்னைக்கு அவளாக வந்து என்னை பார்த்தா தெரியுமா, ஒரு நாள் வந்தாடா, நீங்கள் கூட போயிட்டீங்க எங்கேயோ கட்டடிச்சிட்டு போனீங்களே அந்த அன்னைக்கு வந்தாடா. ஸோ அதுக்கப்புறமா தான் சுத்தமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த அன்னைக்கு ஈவினிங்கில் அடுத்த நாள்லேருந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அன்னைக்கு எப்போ, அடே 4 வருஷம் ஆச்சுடா, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு ஜேகே யோசிக்கிறாரு. அவர் கொஞ்ச நேரம் லோடிங் மோடுக்கு போயிட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், என்னன்னு சொல்லிட்டு 2 பேர் கேட்குறாங்க. ஸோ அப்போதான் ஜேகே சொல்றாரு, என்னவா, அந்த அன்னைக்கு நம்ம போயிட்டு வரும்போது ஆப்போசிட்ல வைன் வந்தார்ல, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா, ஒரு மாதிரி அழுதுட்டு, ஒரு மாதிரி பழைய, அதாவது நார்மலா பேசுற வைனே கிடையாது, பதட்டமா ஒரு மாதிரி வித்தியாசமா பேசினால, அது வந்துட்டு இல்லை சரி நான் போறேன் ஒரு மாதிரி இப்படிதானே பேசினா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும், ஆமாடா ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சொல்றாரு. இங்க ஜிமினுக்கு தான் புரியல, ஏன் ஏன் அப்படி பேசினா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு எப்படி தெரியும், உன்னை பார்க்க தான் வந்தா, ஸோ உன்னை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த மாதிரி போனா, கிட்டத்தட்ட கண்ணில் கலங்கி இருந்துச்சுடா, அப்படி கண்ணு கலங்கிருந்துச்சு, அப்படி நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜிமின் யோசிக்கிறாரு. ஸோ யோசிச்சு பார்க்குறப்போ எனக்கு எதுவுமே தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இரு, அன்னைக்கு நாங்கள் மறுபடியும் அவளை பார்த்து முடிச்சுட்டு மேலே வரும்போது நீ அவகிட்ட பேசிட்டு இருந்தல்ல, ஒரு பொண்ணு நம்மளோட கிளாஸ்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாடா, அன்னைக்கு ஜோயா கிட்ட தான் பேசினேன், வைன் வந்திருந்தா, எப்பவும் போல் சீனியர் லவ் யூ எதுவும் சொல்லிட்டு இருந்தா, அப்போது ஜோயா வந்து என்கிட்ட பேச வந்தா, ஸோ நீ போ வைன் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன், அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுதா தெரியுதா, இதாண்டா மேட்ரு, பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதை முன்னாடியே சொல்லிக்கல, 4 வருஷம் கழித்து சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ என்கிட்ட அதை கேட்டியா, எங்களுக்கே ஒரு மாதிரி டவுட்டாக தானே இருந்துச்சு, ஏன்னா நீ ஜோயா கிட்ட ரொம்பவே க்ளோஸாக பேசிட்டு இருந்த, சிரிச்சு பேசிட்டு இருந்த, அடிக்கடி அவகிட்ட பேசிட்டு இருந்தா, 2 பேரும் வெளிலலாம் போனீங்களே அப்படின்னு சொல்லவும், இப்போதான் ஜிம்முக்கு அப்படியே டக்குன்னு உரைக்குது, ஒரு வேலை இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு. என்னடா தெரிஞ்சிருக்கும், என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்றும் பண்ணலடா அப்படின்னு சொல்லவும், அப்புறம் என்னடா, ஏதோ உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேர் கேட்குறாங்க. இங்க ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. அது வந்து இல்லடா, அது ஜோயா வந்து கன்சீவ் இருந்தாடா அப்படின்னு சொல்றாரு. அட பாவி, என்னடா நான் ஒயின் லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அடச்சி, என்னடா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நாளா காரணம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், அது வந்துட்டு ஜோயா வந்துட்டு என் அங்கிளோட பொண்ணு தாண்டா, எனக்கு கசின் ஆகுறா. ஸோ நான் வந்துட்டு கிளாஸில் யார்ட்டையும் நாங்கள் பேசிக்க மாட்டோம், சும்மா காட்டிக்க மாட்டோம், ஆனால் அந்த அளவுக்கு க்ளோஸும் கிடையாது. ஆனால் சடனாக ஒரு நாள் வந்துட்டு ரொம்பவே பயந்து அழுதா, ஜிமின் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அது வந்துட்டு என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட விட்டுட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அழுதா. ஸோ என்ன பண்ணுறது, எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயப்பட்டா. அதுவும் இல்லாமல் அவள் ஃபேமிலி தெரியும்ல, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க அப்பாலாம் கொன்னே போட்டுருவாங்க, அதனால அது அபார்ட் பண்ணுறதுக்கு கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லவும், இவங்க 2 பேத்துக்கு ஷாக்குன்னா ஷாக்கு. அட பாவி, என்னடா பண்ணியிருக்க, இதெல்லாம் இவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும்ல, அதுதான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், சரி இது எப்படி அவளுக்கு தெரியும், அது தெரிஞ்சிருந்தா தானே அவள் கோவப்பட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது, ஆனால் வயனுக்கு எப்படி தான் தெரிஞ்சு, எனக்கு சத்தியமாக தெரியலடா, ஒரு வேளை அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் கேட்குறாங்க, இரு நல்லா யோசிச்சுப்பாரு, வேறு ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு யோசிக்கிறாரு. டேய், நான் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது, அதாவது ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை இந்த மாதிரி ஆச்சுடா, திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப வந்து ஜோயா என்கிட்ட இதே மாதிரி தான் கேட்டா, எனக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டா. நான் வந்துட்டு செம கடுப்பாயிட்டேன், இங்கே பாரு உனக்கு வந்துட்டு பொழுதுனைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கதான் எனக்கு வேலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவள் தான் வந்துட்டு இந்த ஒரு தடவை ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டா. ஸோ சும்மா கூட தாண்டா போனேன், மற்றபடி அவள் பாய் ஃப்ரெண்டு கூட நான் அவங்ககிட்ட யார்ட்டையும் சொன்னது கிடையாது, அவள் சும்மா கூட மட்டும் தான் வர சொன்னா சும்மா கூட மட்டும் தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்க்குறாரு, என்னடா பேசிகிட்டு இருக்கிற, சும்மா கூட போனியா, சரி ஓகே அடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அன்னைக்கு ரிட்டன் வரும்போது வெளியே ஸ்கார்ஃப் ஒன்று கிடந்துச்சு, அது நீ கூட பார்ப்பல, வைன் எப்போ பார்த்தாலும் கையில் கட்டிக்குவா, இல்லைனா அதை எடுத்துகிட்டு பாக்கெட்டில் சொருவிட்டு சுற்றிட்டே திரிவாள்ல, அந்த ஒரு ஸ்கார்ஃப் அங்கே பார்த்தேன்டா
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் தானே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் வருவேன், அவளுக்கு எப்படி தெரியும், எப்படி என்னை ஃபாலோ பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏண்டா எல்லாரும் பின்னாடி சுற்றுருவா, இதுக்கு வரமாட்டாளாடா, என்னடா நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு புரிய வருது, கன்ஃபார்மே ஆகுது. அப்படின்னா கண்டிப்பாக இப்போ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டால, அதனால இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் இக்னோர் பண்ணாளா, இனிமேல் அதே கோவத்தில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன உனக்கு கொஞ்சுவாங்களா, நீ பண்ண வேலைக்கு யாராக இருந்தாலும் நேரம் கொண்டாது போயிருப்பாங்க. ஆனால் அவள் பாரு எதுவுமே பண்ணல, அமைதியை விட்டு விலகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இக்னோர் பண்ணாடா, அதுக்கப்புறம் நான் எத்தனை டைம் பேச ட்ரை பண்ண தெரியுமா, அட்லீஸ்ட் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, கேட்டால் கூட நான் சொல்லியிருப்பேனே, ஆனால் என்கிட்ட கேட்க கூட இல்லை, அவளாக முடிவு பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமிக்கு கோவம் வருது. நீ கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், அவங்ககிட்ட எத்தனை தடவை வந்து லவ் சொன்னா, நீ எதுவுமே கண்டுக்கல, உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அப்புறம் அந்த பொண்ணு கூட பார்த்துருக்கா, அப்போ அவளை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் நினைப்பா, யாராக இருந்தாலும் அதான் நினைப்பாங்க, அவன் மேலே அந்த தப்பு கிடையாது, நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறாங்க. இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாமா, இது 3 வருஷமா என்னை போட்டு தொலை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 4 வருஷம் என்னை வந்துட்டு தனியாக விட்டு வித்து பிடிக்க வச்சுட்டு இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னால் விடுவனா, இதுக்கு மேலே பாரு, இதுக்கு மேலே என்னோட ஆட்டமே அப்படிங்கிறாரு. ஆமாம் பார்த்து ஓவரா பண்ணி ஏதாவது மாட்டிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு கால் கட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் ஒர்க் இருக்குது, ஸோ அவங்களும் கால் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நேராக வந்துட்டு அந்த கார் வந்து அந்த ஹோட்டலுக்கு தான் போகுது. ஸோ போயிட்டு ஜிமினி இறங்கிட்டு அங்கே கார்க்கெல்லாம் பே பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ உங்களோட ரூம் நம்பர்லேருந்து எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ பக்கத்து ரூமில் வந்துட்டு அவர் புக் பண்ணிக்கிறாரு. அப்படியே வந்துட்டு போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு யோசிச்சிட்டே இருக்காரு, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்படியே நல்லா ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்க்குறப்போ அதுதான் இன்னைக்கு அந்த காரில் பேசி முடிச்சாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே தான் அன்றைக்கி நடந்திருக்கும். அப்போ இதுதான் காரணமா, மேடம்க்கு இதுதான் என் மேலே கோவமா, 3 வருஷம் சுற்றினா எந்த நம்பிக்கையில் மேலே, அதாவது எந்த நம்பிக்கையில் வந்துட்டு எனக்கு பின்னாடி சுற்றினான்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்ன ஏதுன்னு கூட என்னை கேட்காம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் அந்த டைமில் அவள் இவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பாள்ல, ஏன்னா எப்பவுமே ஒரு மாதிரி சோகமாகவே சுற்றிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போது மீட்டிங்க்கெல்லாம் டைம் ஆகுது. ஸோ அதே ஹோட்டல் தான் மீட்டிங்கும் புக் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஸோ அதனால தான் நீங்களும் அதே ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க. ஸோ ஜிம்மியும் அதே ஹோட்டலில் வந்திருப்பாரு. ஸோ ஒரு வழியாக மீட்டிங்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்களும் கரெக்டாக அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படின்னா நீளத்துக்கு பெஞ்சு போட்டு சுற்றி வந்து சேர் போட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, ஸோ இருட்டா அந்த ப்ரொஜெக்டர்லாம் வச்சு உட்காந்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ரவுண்டாக நிறைய டிபார்ட்மெண்ட் மீட்டிங் இருக்கும் போல். ஸோ நிறையா இடத்துல புக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 30 பேர் 40 பேர் அந்த மாதிரி வந்துட்டு பெருசு நீல வாக்கில் வந்துட்டு போட்டு சேரில் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஜிம்மின் 2 பேரும் ஒரே பேட்ச் தான். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு 25 பேர் 30 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் இருட்டாக தானே இருக்கும் அந்த மீட்டிங் ஹால் எல்லாமே. அந்த ப்ரொஜெக்டர் மட்டும் தானே ஆனில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்க பர்சன் பேசலாம் எதுவுமே தெரியறதில்ல. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சுற்றி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சவுண்டு அஸ்கி வாய்ஸில். உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அப்படியே வந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. பக்கத்தில் பார்த்தா ஜிமின் தான். நல்லாவே அந்த இருட்டில் கூட உங்களுக்கு அவரோட ஃபேஸ் தெரியுது. அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. கிட்ட வராரு. ஸோ கிட்ட வந்து பேபி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது. அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. ஸோ அந்த திருப்பி கொஞ்சம் சேர் அந்த பக்கம் ரோல் சேர் தானே அப்படி தள்ளிக்கிறீங்க. ஸோ வீல் சேர் தானே அப்படி தள்ளிக்கிறீங்க. தள்ளி கூட விடுவாரா, திரும்ப கிட்ட வந்து உட்காந்துட்டு ஜூனியர் என்னாச்சு, ஃபீல் மை லவ் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது. அப்படியே வந்துட்டு அப்படி கையெல்லாம் முறுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் மீட்டிங் வேறு போயிட்டுருக்கா. ஸோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல, அதனால் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அந்த மீட்டிங் வந்துட்டு 1 hour போல். ஸோ ஒரு நாளைக்கு 1 hour தான் மீட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். அதுவும் இல்லாமல் அந்த மீட்டிங் எப்படின்னா 1 வீக்குக்கு வந்துட்டு கண்டினியூவாக இருக்கும். எல்லோரும் வந்துட்டு எல்லா பேட்சும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. கடவுளே எப்படி போயிடலாமா அப்படின்லாம் இருக்குது. ஆனால் வந்துட்டு அப்படி போக முடியாதுல்ல, ஏன்னா அது வந்துட்டு ஒரு மரியாதையாக இருக்காது. ஒரு இடத்துல நம்ம மீட்டிங் போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் அப்படி பல்ல கடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் பின்னாடி ஜிமின் தான். அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கிளாஸில் தான் போகிறீங்க. அதுவும் ஜிமின்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி போவீங்க. ஸோ கரெக்டாக எல்லோரும் போயிட்டாங்க. ஜிமின் அந்த பக்கம் போயிட்டாரு. அப்பா சாமி போயிட்டாண்டா எவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வெளியே போகலாம் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. கரெக்டாக வெளியே இருந்து ஒரு பர்சன் அப்படியே உங்களை வந்துட்டு உள்ளே அப்படியே ஹிப்பு பிடிச்சி இழுத்துட்டு வந்து தள்ளுவாங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த பக்கம் செவத்தோடு சேர்த்து தள்ளிட்டு அந்த டோர் லாக் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நல்லாவே தெரியுதா ஜிமின் தான்ட்டு. அவ்வளோ கோவம் வருது. அப்படி வந்துட்டு கையெடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜூனியர் என்ன போஸ் பண்ணி எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார்டா ஜூனியர் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீதான், வேற யாரு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவ்வளோ கோவம் உங்களுக்கு. ஜிமினுக்கு தெரியுது செம்ம கோவத்தில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அகைன் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி வைக்கல வாங்கல சத்தமாக கிள்ளிட்டு ஜூனியர் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா நீங்கள் அடிக்கடி சீனியர்ன்ட்டு இந்த மாதிரி தான் போய் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு விளையாடிட்டு இருப்பீங்களா. ஸோ அதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு இதுவே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவ்வளோ கோவமாக இருக்குது. உனக்கு வந்துட்டு அவளை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது இல்லாமல் என்கிட்டயும் வந்து இந்த மாதிரி பேசுறியா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஏமாந்துருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே பேசிகிட்டே இருக்கிறீங்க. வெளியே கூட வாய் திறந்து பேசல. ஸோ ஜிம்மி அப்படியே பார்த்துட்டு ஜூனியர் என்ன ஜூனியர் ஒரு சீனியர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் உங்களுக்கு ஜூனியர் கிடையாது,
நான் ஒன்றும் உங்களோட ஜூனியர் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உடனே சரி ஓகே, நீ வேணா என்னோட ஜூனியர் இல்லாமல் போயிட்டு போ, ஆனால் நான் தானே உன்னோட சீனியர் அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் ஒன்றும் எனக்கு சீனியரும் கிடையாது, நான் ஒன்றும் உங்களுக்கு ஜூனியரும் கிடையாது, நமக்குள்ள ஒன்றுமே கிடையாது அப்படின்னு கோபம் பேசுறீங்க. ஸோ அப்படி பேச பேச அந்த அந்த கை வந்து அந்த ஹேரை ஃப்ளிப் பண்ணதான் போகுது. அப்படி நீங்கள் அப்படி கையை அப்படி ஹேரை ஃப்ளிப் பண்ணுறப்போ இதோ இதில் தான் நான் விழுந்துட்டேன், இன்னும் எந்திரிக்கல அப்படிங்கிறாரு. நீ எந்திரிச்சா எனக்கு என்ன, இல்லை அங்கேயே கடந்து சேர்த்தா எனக்கு என்ன, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவர் விடவே மாட்டேங்கிறாரு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு செம கடுப்பில் இருக்கிறீங்களா, ஒருத்தங்க கோவத்தில் இருக்கிறப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பவர் கிடைக்கும்னு தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான் அவ்வளோ பவர் உங்களுக்கு வந்துருச்சு. போட்டு ஒரே தள்ளிட்டு இங்கே பாரு பின்னாடி வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இது நல்லா இருக்கே, எனக்கு இது வரைக்கும் அந்த ஐடியா இல்லை, பட் இப்போ நான் வரேன் அப்படின்ட்டு பின்னாடியே எந்திரிச்சு வராரு. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு வீட்டை லாக் பண்ணிட்டீங்க, உங்களோட ரூம்க்கே போய்ட்டு லாக் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஜிமின் வெளியே வந்து நின்றுட்டு ஒன் கதை தர அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, வாய் கூட பேசவே இல்லை, அப்படியே நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு ஷவர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஹாட் வாட்டரில் வந்துட்டு ஷவர் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா கோல்டு வாட்டரில் அதை வெதற்கு தகுந்த மாதிரி ஷவர் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் அந்த இடம் கோல்டாக இருக்கிறனால ஹாட் வாட்டரில் ஷவர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மாதிரி அவ்வளோ டென்ஷன் ஆகுது, அவர் வாய்ஸ் அங்கே கேட்டே இருக்குது அந்த பாத்ரூம்குள்ளே கூட, அப்படியே அவ்வளோ இரிட்டேட் ஆகுது உங்களுக்கு. அவர் வெளியே நின்று அந்த கதவை தட்டிக்கிட்டே ஒரு மாதிரி தாளம் போடுவாங்க, அது மாதிரி போட்டுட்டு ஃபீல் மை லவ்னு பாட்டாக பாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது அப்படியே இப்போ அவர் டிக்டாவாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அப்படியே இரிட்டேட் ஆகிட்டு வெளியே போயிட்டு திட்டி போடலாமான்னு கோவருது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளேயே இழுத்து பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேனார்ல, தள்ளி வேணாம் போனால் விட மாட்டான், திரும்பலாம் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட முடியாது அப்படின்னு உங்களுக்கு வாயெல்லாம் உடறிட்டு வச்சு இல்லை அவனை பற்றி என்ன நினைக்கிறேன், எப்படியோ கத்திட்டு எப்படி போடும், நீ கட்டுக்காத வயன், நீ கட்டுக்காத அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு ஷவர் பண்ணிவிட்டு அப்படி போய்ட்டு நீங்கள் பெட்டில் படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ இப்போது ஜிமின் வந்துட்டு அதே இடத்துல நின்றுட்டு டேக்கு தான் கால் பண்ணுறாரு. ஸோ ஜேக்கே தான் எடுக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சம்மந்தமே இல்லாமல் என்னடா பண்ணுறதுன்னு கால் பண்ணி கேட்டேன், முதல்ல என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, டே ஒயன் இங்கே தாண்டா இருக்கா, ஸோ நான் வந்த அதே மீட்டிங்க்கு தான் அவளும் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ செமடா, அப்புறம் பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பேசினேன் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசல, நான் ஒன்றும் உனக்கு ஜூனியர் இல்லை, நீ ஒன்றும் எனக்கு சீனியர் இல்லை, நீ யாரும் எனக்கு தெரியாது, நீ எப்படி போ செத்துப்போ அப்படியெல்லாம் சொல்கிறாடா அப்படின்னு சொல்கிறாரு. எதுவும் செத்துப்போன்னு சொன்னாலா, ஐயோ போச்சு அவ்வளோதான், லவ்வெல்லாம் இல்லடா இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. டே வந்துட்டு டே வாய் உடச்சிருவேன் வாய்முடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுமாச்சி ப்ளீஸ் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதாண்டா உங்கள் பிரச்சனையே, பொண்ணுங்க தானா வந்து தேடி வரும்போது வேண்டான்னு சீன் பண்ணிட்டு போவீங்க. இப்போ போனதுக்கப்புறம் வேணும்னு கேட்டால் நாங்கள் தான் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்கணுமா, எல்லாம் நேரம். இங்கே எனக்கு ஷூட் போயிட்டுருக்குடா, ஹேட் ஷூட்டுடா, நீ பாட்டுக்கு வந்துட்டு ஐடியா கொடு அதை கொடுன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கே எனக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லைடா அப்படிங்கிறாங்க. வர பண்ணாத, நீ நல்லா மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிற, சும்மா வந்து சீன் போடக்கூடாது ஓகேவா, சரி ஓகே எனக்கு முதல்ல ஐடியா கொடு, அதுக்கப்புறம் என்னோட ஹேட் ஷூட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ஜேக்கு வந்துட்டு சரி ஓகே என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாதிரிடா அப்படி அந்த மீட்டிங் ஹாலில் பிடிச்சி கேட்டேன், ஆனால் அவள் எதுவுமே பேசல, இந்த மாதிரி சண்டை போயிட்டு ரூமை சாத்திக்கிட்டாடா. ஸோ 2 பேரும் சேம் ஹோட்டல் தான் இருக்கிறோம், பக்கத்து ரூம் தான் என்னோட ரூம், அவள் இதே ரூமில் தான் இருக்கா, பக்கத்து ரூம் தான் இருக்கா, ஆனால் ரூமை சாத்திட்டா, கதவை திறக்க மாட்டேங்கிறா, கல் நெஞ்சக்காரியாக இருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ பண்ண வேலைக்கு உன்னை வந்துட்டு கொல்லாம விட்டாலே அதே பெரிய விஷயம் தான். சரி ஓகே எப்படியாவது பேசி கீசி கீழே போயிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அந்த ரூமோட ஸ்பேர் கீ இருந்தால் வாங்கிட்டு போயிட்டு நீயே திறந்து எப்படியாவது புரிய வச்சிரு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்பேர் கீ அதெல்லாம் தரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது பண்ணி கேளுடா, நீ தான் நல்லா ஃபிட் பண்ணுவேல, பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ இங்கே ஜிம்மின் அப்படி கீழே வராரு, எப்படியாவது உங்ககிட்ட பேசி ஆகணும், அதான் அவருக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீழே வந்துட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஹாய் சார் வெல்கம், ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நிறையா ஹெல்ப் வேணும், பட் இப்போதைக்கு எதை கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா தான் பேசி லைட்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி பேசி அந்த பொண்ணுக்கு ஸ்டைலாக ஆகுது. சார் என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்னோட ஒர்க்கு சார் இது, நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அது வந்துட்டு உங்கள் ஒர்க்கு நீங்கள் பேசக்கூடாது, ஆனால் நான் பேசலாம்ல, ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, எப்படி இவ்வளோ கைண்டாக இருக்கிறீங்க, உங்கள் வாய்ஸ் எப்படி இவ்வளோ நல்லா இருக்குது, அது எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணுக்கு வைக்கும். அது வந்துட்டு சார் ப்ளீஸ் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், எனக்கா என்னோட ரூம் கீ இருக்குல்ல, ஸோ ஸ்பேர் கீ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம் நம்பர் கேட்குறப்ப உங்கள் ரூம் நம்பர் சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு இவர் பேசுனதில் வந்துட்டு அந்த செக் கூட பண்ணல, அந்த ஸ்பேர் கீ மட்டும் எடுத்து கொடுத்துருச்சு. ஓகே பாய் நான் சீக்கிரமாக வரேன், வந்து இதை ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு சொல்லுறாரு. சார் நீங்கள் ரிட்டர்னே பண்ண வேணாம், நீங்கள் கிளம்புறப்ப ரிட்டர்ன் பண்ணுங்க போதும், எங்கள் பாஸ் பார்த்தா அவ்வளோதான் நான் செத்துட்டேன் அப்படிங்கிறா. சரி ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பட் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரா. அவர் போனதுக்கப்புறம் கூட அவளுக்கு சிரிப்பாக இருக்குது, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மி ஒரு வழியாக ஸ்பேர் கீ வாங்கிட்டு வந்துட்டு வா சாமி ஒரு கீக்கு எவ்வளோ பேச வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ரூம் இருக்குல்ல, ஸோ ரூமோட டோரை திறக்கிறாரு.
இந்த பக்கம் நீங்கள் அப்படியே கட்டில் படுத்திருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் வேறு, அதில் ஜிமின் வேறு சும்மா டார்ச்சர் பண்ண மாதிரி உங்களுக்கு அது அவர் பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கீங்க. எதுலையுமே கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஸோ ஒர்க் பண்ணலான்னு லேப்டாப் எடுத்து வச்சா அந்த ஜிமின் மூஞ்சி ஞாபகம் வருது. அது க்ளோஸ் அப் பண்ணிட்டு ஃபீல் மை லவ் பேபி அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. கரும்பு பிடிச்ச நாய் அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. ஸோ ஜிமின் பக்கம் கதவை திறந்துட்டு வராரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த சிஸ்டம் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அது ஒர்க் பண்ணுறப்போ கரெக்டாக ஜிமின் ஞாபகம் வருது. என்ன அது ஞாபகம் வரும்போது தயவு செஞ்சு வராத அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜிமின் தானே வந்துட்டு இருக்காரு, அப்படியே நிற்கிறாரு. அதாடி பார்த்துட்டாலோ அப்படின்னு. இங்கே பாரு ஜிமின், தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ என் லைஃப்ல கிடையாது, இனிமேல் நீ வந்துட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்கன்னு நினச்சி பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது ஜிமின் வந்துட்டு பார்த்துட்டாளா ஆத்தாடி, என்ன கற்று போகிறாளோ தெரியலையே அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வராரு. இந்த பக்கம் நீங்கள் கரும்பு பிடிச்சவனே நில உருப்படுவியா, எப்படி இந்த அளவுக்கு மனசுல ஏமாற்ற முடியும், அம்மாடி அம்மா 3 வருஷம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தனியாக புலம்பிட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்போ தான் அவர் பார்க்குறாரு, என்ன நம்ம கிட்ட தான் பேசுகிறாளான்ட்டு பார்த்தா நீங்கள் தனியாக புலம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ சிஸ்டம் முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படி வந்துட்டு அவரோட ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சிருக்கீங்க. அதாவது பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணால் ஃபோட்டோலாம் நெட்டில் கிடைக்கல, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி திட்டி பேசிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, என்ன திட்டுற மாதிரி இருக்குது, ஆனால் யாரை பார்த்து திட்டுறா அப்படின்ட்டு அப்படியே பின்னாடியே வந்து உங்கள் பின்னாடி வரைக்கும் வந்துட்டாரு. ஆனால் உங்களுக்கு தெரியல, அப்படி பார்த்துட்டே இருக்காரு. வந்து பார்த்தா ஜிம்மோட ஃபோட்டோ தான் அப்படியே எடுத்து வச்சு கண்டுபிடி திட்டிட்டு இருக்கிறீங்க. இதில் அந்த லேப்டாப் தானே வச்சிருப்பீங்க. ஸோ ஒரு தடவை பயங்கரமாக கோவத்தில் என்ன பண்ணீங்கன்னா, கால் எடுத்து அந்த லேப்டாப் மேலே அப்படியே மூஞ்சிட்டு உதைக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க. ஸோ அந்த லேப்டாப்பே ஒரு மாதிரி நொறுங்கிடுது. அவருக்கு ஷாக்கு, வாத்தாடி என்ன இப்படி உதச்சிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. இந்த பக்கம் அப்படியே அது வதச்சிட்டு, ஐயோ என் லேப்டாப் போச்சு, கருமம் பிடிச்சிடும், இவனால தான் எல்லாமே போகுது, முதல்ல என் சந்தோஷம் போச்சு, என்னோட ஃப்ரீடம் போச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. அப்படியே கத்திட்டு திரும்ப இந்த பக்கம் ஜிமின் அப்படி பேன் நின்று இருக்காரு. ஃபோட்டோவுக்கே அந்த உதனா நேரில் நிற்கிறேன், என்ன உதப்பாலோ தெரியலையே அப்படிதான் நின்று இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவ்வளோ கோவம் வருது. ஏய் இங்கே எப்படி வந்த, உனக்கு யார் என்னோட ரூம் கீ கொடுத்தது, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுக்குடா வந்த, இங்கே எதுக்கு வந்த, ஏன் உனக்கு வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு 3 வருஷம் கஷ்டப்படுத்தினியே, அலைய விட்டியா, அதெல்லாம் பார்த்தாதா திரும்ப வந்துட்டு நான் பின்னாடி அலைவன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, நான்லாம் அந்த வயன் கிடையாது, இப்போ நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் எனக்கு அந்த வயன் தான் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்கிற வயன் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஏய் இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா உனக்கு கேட்டேனா, முதல்ல வெளியே போ அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் போக முடியாதே, இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அந்த பக்கத்தில் ஒரு சோஃபா இருக்கும். ஸோ அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. எந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு கத்துறீங்க. போக மாட்டேன்டி அப்படிங்கிறாரு. ஏய் இன்னொன்னுக்கு என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, போ நீங்கள். ஆனாலும் அவர் அப்படியே, இங்கே பாரு ஜூனியர், என்னால் போக முடியாது, நீ என்ன போய்க்கோ அப்படின்னு சொல்லவும், இது என்னோட ரூம், நான் பே பண்ணிக்கிறேன், மறுபடியும் எது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளிட்டு இருக்கிறீங்க, இழுத்துட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வரவே மாட்டேங்கிறாரு, உங்களால் இழுக்கவே முடியல. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா நீங்கள் சும்மா குதிச்சுட்டே இருக்கிறீங்களா, ஸோ முதல்ல சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாரு எனக்கு உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது, இங்கே டைம்லாம் கிடைக்காது, கிளம்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது வைன், பேசியே ஆகணும். நான் உனக்கு 3 வருஷம் டைம் கொடுத்தல, நீ எனக்கு ஒரு 3 நிமிஷம் கூட டைம் தர மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இது உன் பின்னாடி அலைய வெட்டியே, அது வந்துட்டு டைம் நீ கொடுத்தியா, நான் தான் வேஸ்ட் பண்ணிக்கிறேன், என் டைம் நான் வேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. நீ வேஸ்ட்லாம் பண்ணலை, சரி ஓகே, இப்போது எனக்கு ஒரு 2 நிமிஷமாக டைம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. முடியவே முடியாது, நீ கிளம்பு அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலில் பிடிச்சி நீங்கள் குதிச்சுட்டே இருக்கிறீங்களா, போட்டு ஆடிட்டே இருக்கிறீங்களா, அதனால வந்துட்டு என்ன பண்ணு தெரியாமல் வாலில் போட்டு அதை செவத்தோட போட்டு சேர்த்து சாய்ச்சி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கை காலெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மாதிரி தள்ளிட்டே இருக்கிறீங்களா, ஸோ கை பிடிச்சிட்டிங்க. பாரு நான் பேசுறது மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு அப்படிங்கிறீங்க. நீ நினைக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறாரு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பேசாத, நான் முதல்ல பேசி முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ அன்றைக்கி பார்த்த எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் நம்பவே இல்லை, என்னைக்கு பார்த்தேன் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படிங்கிறீங்க. ஸோ வயன் நீ என்ன பார்த்தேன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ ஏன் என்னை இக்னோர் பண்ணிட்டு போகிற எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. ஓ உனக்கு வந்துட்டு 4 வருஷமா இது எல்லாமே தெரியும், அதனால தான் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்து என்கிட்ட வந்து பேசுறியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஆமாம் எனக்கு எப்படி தெரியும், நீ பாட்டுக்கு 3 வருஷமா பின்னாடியே சுற்றினேன், சரி ஓகே நானும் அக்செப்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனாலும் நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, நீ அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீ இந்த மாதிரி சீனியர் பின்னாடியே தெரியவே பார்த்தியா, ஒரு மாதிரி அது நல்லா தான் இருக்குது, அதனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் நீ பாட்டுக்கு சடனாக ஒரு நாள் முடிஞ்சு தூக்கிட்டு போனேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ பேசவும் மாட்டேங்கிற, இதில் உன் ஃப்ரெண்டு வேற, உன்னை பார்க்கலான்னு நான் வருவேன், எத்தனை தடவை வந்திருக்கேன் உனக்கே தெரியும்ல அப்படிங்கிறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் திரும்பிக்கிறீங்க. தெரியும் டி உனக்கு தெரியும், நான் நிறைய டைம் உன்னை பார்க்கலான்னு வந்தேன், இன்னும் என் மூஞ்சை பார்த்தாலே அப்படியே மூஞ்சி அப்படி அப்படின்னு திருப்பிட்டு போகிறேன். அப்புறம் இதில் உன் ஃப்ரெண்டு ரியா வேற, இங்கே பாருங்க என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, என் ஃப்ரெண்டு பின்னாடி வராதிங்க, இங்கே பாருங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு அவள் பாட்டு கொண்டு பேசிட்டு இருக்கிறா, நான் இப்போ அவகிட்ட தான் பேசினேன்னா அப்போ எதுக்கு குறுக்க வரா, ஸோ அது ஒரு அதுக்குள்ளே வந்து கையில் கிடச்சின்னு நசுக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்க அவள் என் ஃப்ரெண்டு, அவளை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், உன் ஃப்ரெண்டு பெரிய ஃப்ரெண்டு,
உன் ஃப்ரெண்டு அவளால் தாண்டி 4 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன வேஸ்ட்டாக போச்சு? எனக்கு தான் 3 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு வயன், நான் தான் சொல்கிறேன்ல, நீ 3 வருஷம் பின்னாடி சுற்றின இல்லைங்களா? அதே சமயம் நானும் வந்துட்டு உன் பின்னாடி சுத்தாமலாம் கிடையாது. ஒரு வருஷமா உன்கிட்ட வந்துட்டு எவ்வளோ டைம் எக்ஸ்பிளைன் பண்ண, அதாவது என்ன பிரச்சனைனாவது கேட்க நான் ட்ரை பண்ணிக்க தெரியுமா? ஒன்னாவது நீ திருப்பி பார்த்துருக்கியா? என்ன எதனாவது கேட்டிருக்கியா? நீ என் பின்னாடியே சுற்றுறப்போ நான் வந்துட்டு உன்கிட்ட என்னடி எதுக்கு வந்து அப்படியாவது கேட்பேன்ல. ஆனால் நீ ஏன் என்னன்னு கூட கேட்கல. அப்படியே முடிஞ்ச அப்படின்னு திருப்பிட்டு போயிட்டேன். இதில் உன் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் வெள்ளு என்கிட்ட வந்துட்டு ஏதோ நான் வந்துட்டு என்னை பார்க்காதவன் பார்க்கக்கூடாது மாதிரி அப்படி வந்து பேசுவா. எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும். பட் இருந்தாலும் வந்தேன். லாஸ்ட்டாக எக்ஸாம் முடியிறப்ப கூட வந்தேன். அப்போ கூட நீ வந்துட்டு திரும்பி தானே போன அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே இப்போ அதான் பண்ணுறேன், மூஞ்சி கூட நான் பார்க்க மாட்டேன் போடா அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே மூஞ்சி திருப்பி தான் நிற்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு அப்படியே பேசிட்டு தான் இருக்காரு. நீ மூஞ்சி திருப்பினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் பேசுகிறேன் கேளு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க, ஏன் அந்த ஒரு வருஷம் நான் லாஸ்ட்டாக வந்து உன்னை நீ பேசுகிறப்போ எதுவும் கேட்கல, பரவாயில்ல. ஆனால் 4 வருஷமா நான் என்ன வேறு நாட்டுக்கு போயிருந்தேன், இல்லை யாராவது என்ன நாடு கடத்திட்டாங்களா? ஏன் உனக்கு வந்துட்டு எனக்கு கண்டுபிடிக்கணும்னு தோணலையா? இல்லை வந்துட்டு என்கிட்ட எதுவுமே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறியே அந்த மாதிரி அது எதுவுமே தோணவே இல்லையா? வேணாம் தானே விட்டேன், உனக்கு அப்போ ஆள் இருந்துச்சு, அப்போ உனக்கு நான் தேவையில்லை, இப்போ உனக்கு அவள் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பார்வையன் அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. நீ பாரு, நீ அதுக்கு தானே வந்திருக்கேன், நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு இங்கே கிளம்பு அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிம்மி இப்போ தான் கத்துறாரு, ஏன் லூஸு, முதல்ல நான் பேசுறது கேளு, நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இந்த கண்ட்ரிலே இல்லடி அப்படிங்கிறாரு. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அவர் இங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்புறம் இல்லாமல் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது கோவமாக தான் கேட்குறீங்க. இல்லாமல் எங்கே போனேன்னா, எனக்கு தான் அப்பா வந்துட்டு ஃபாரின்ல இருக்காரு உனக்கு தெரியும்ல. ஸோ அவர் அங்கே வர சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னால் உன்னை மீட் பண்ணவே முடியல. அப்பா பேச மீறி என்னால் எதுவும் பண்ணவும் முடியல. அதுவும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ எல்லாமே நான் அவங்க சொல்கிறது கேட்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க சொன்ன அளவுக்கு நான் பிஸ்னஸை பண்ணி முடிச்சாதான் என்னோடய லைஃப்பை என்னை வாழ விடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் நல்லபடியாக பண்ணி முடிக்கணும். ஸோ இதுதான் லாஸ்ட் மீட்டிங். இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நானே உன்னை தேடி வரலான்னு தான் நினச்சேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் ஃப்ளைட்டில் நீ என் பக்கத்தில். ஆனால் அது கூட தெரியல. ஃப்ளைட்டில் இறங்க வரைக்கும் எனக்கு தெரியல அது நீ தான் அப்படிங்கிறது. அப்படிமே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீ வேற எவ்வளவு காது குத்தாமல் திரிவா பார்த்தியா, அவகிட்ட சொல்லு, எனக்கு ஆல்ரெடி குத்தியாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு, முதல்ல நான் சொல்கிறது கேளு, நான் சத்தியமாக இல்லை. அதுக்கப்புறமா நான் என்ன சொல்கிறது, நீ எதை பார்த்து என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்படிங்கிறது முதல்ல நான் சொல்லி கிளியர் பண்ணிடுறேன், அதுக்கு விடு அப்படின்னு சொல்கிறாரு. நீ எதுவுமே எனக்கு சொல்ல வேணாம், நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் நான் ஆகலையே, என்னால் ஆக முடியாதே, ஏன்னா நீ தான் என்ன அந்தளவுக்கு படாப்படுத்திட்டு இருக்கிறியே டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்க, என்கிட்ட எது பேசாதீங்க அப்படின்னா அவ்வளோ கோவம் உங்களுக்கு இன்னுமே போக மாட்டேங்குது. அவள் அப்படியே உங்கள் வாய் பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிட்டு, ஐயோ சாமி வாய் மட்டும் திறக்காத, நான் பேசி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ என் கூட பார்த்த பொண்ணு என்னோட கசின், ஓகேவா அப்படின்னு சொல்லவும், ஓ அதனால தான் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ வயன் இல்லை வயன், அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி வீட்டில் தெரிஞ்சால் அவ்வளோதான் பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு என்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாடி, அதனால தாண்டி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓ ஹெல்ப்புக்கு வந்துட்டு கூப்பிட்டா ஒரு தடவை போன சரி, 2வது தடவை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போதான் ஜிம்முக்கே தெரியுது உங்களுக்கு 2 தடவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஓ உனக்கு அதுவுமே தெரியாதா, எல்லாமே தெரியும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிங்க. இல்லை வயன், நான் அந்த ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருந்தேன் தெரியுமா, நான் அப்போ தான் வந்தியோன்னு நினச்சேன். ஆனால் நான் எவ்வளோ லூஸாக இருந்திருக்கேன் பார்த்தியா, எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் பார்த்தியா, அதுவும் அந்த பொண்ணு, கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. சாமி சத்தியமாக சொல்கிறேன், அவள் வந்துட்டு என்னோட கசின், ஓகேவா. ஃபஸ்ட் டைமும் சரி செகண்ட் டைமும் சரி அவள் வந்துட்டு இந்த மாதிரி தான் சொன்னான், எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் கொண்டுருவாங்க அப்படின்னு சொன்னான். ஸோ செகண்ட் டைம் நானே வந்துட்டு வார்ன் பண்ணேன், இங்கே பாரு நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், ஸோ திரும்ப இந்த மாதிரி பண்ணாத, என்னால் வந்துட்டு உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னு திட்டி தான் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போனேன். அவள் பொண்ணுக்கு இது மாதிரி பண்ணிட்டு போனேன், எனக்கு மட்டும் எனக்கு கனவா கண்டேன் அப்படிங்கிறாரு. நான் எப்படி இதை நம்புறது, எவனா அதை இழிச்சவாயினா இந்த மாதிரி வேற எவனோ இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு கையெழுத்து போகிறேன், இல்லை நான் போய் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வீட்டில் தெரிஞ்சால் அவ்வளோதான் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாம் சரிதான், ஆனால் அவளோட அப்பா பொண்ணே போட்டுருவாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவள் தப்பு பண்ணாமல் இருந்திருக்கணும், நீ அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இங்கே பாரு, அவளோட கசின், ஓகேவா, சின்ன வயசுலேருந்து என் கூட வளர்ந்த பொண்ணு, அதனால ஒரு ஹெல்ப்பாக தான் நான் பண்ணேன், மற்றபடி என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது, நீ நம்பினாலும் நம்பலாட்டியும் இதுதான் உண்மை அப்படிங்கிறாரு. இப்போ கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கீங்க, அப்படியே ப்ராசஸ் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கும் ஜிம்மி மேலே அந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை, பட் 2வது டைம் பார்த்துக்காட்டி தான் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். இதில் ரியா வேற சும்மா அவளாம் அப்படி இல்லை, சரியில்லைன்னு சொல்லிட்டே இருந்திருப்பா. சாரா வந்துட்டு அப்பயே சொல்லியிருப்பா, ஒரு தடவை பேசிப்பாருன்னு, ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. ஸோ ஜிமின் வந்துட்டு, உனக்கு கொஞ்சம் கூடவா என் மேலே நம்பிக்கையே இல்லை வயன், அந்தளவுக்கு நான் தப்பு பண்ணுவேன், ஒருவேளை நான் அப்படி பண்ணியிருந்தா கூட போயிட்டு அபார்ஷன் பண்ண வச்சு நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு நினச்சியா, இதெல்லாம் இன்னொரு தாட் இருந்தக்காட்டிக்கு தான் நீ என்ன லவ்வே பண்ணியா அப்படின்லாம் கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, அமைதியாக நிற்கிறீங்க. நான் அந்தளவுக்கு மோசமான ஒரு பர்சனா, ஒருவேளை அப்படி இருந்தா கூட நான் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு நினச்சிருப்பேன், இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் நினச்சது அதுதானே, ஸோ ஒரு வேலை இந்த மாதிரி இருந்தால் கல்யாணம் பண்ணியிருக்கணும்ல, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அதே தான் அவரும் சொல்கிறாரு.
உங்களுக்கு ஒரு வேளை இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ இல்லை பொய்யா இருக்குமோ அப்படி மாதிரி ரொம்ப டபுள் மைண்டாக இருக்குது. உன்னெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ப்ராமிஸா, என் மேலே ப்ராமிஸா, என் அம்மா அப்பா மேலே ப்ராமிஸா, கடவுள் மேலே ப்ராமிஸா, நான் செய்கிற வேலை மேலே ப்ராமிஸ் டி, இதுக்கு மேலே என்னடி பண்ண முடியும், உன் மேலேயும் ப்ராமிஸ் அப்படிங்கிறாங்க. ஏச்சி என் மேலே சத்தியம் பண்ணாத, நான் சாகிறதுக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நான் செய்கிற வேலை மேலே என்னோட பிஸ்னஸ் மேலே சத்தியம் பண்ணிக்கிறேன், இன்னமும் உனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லவும், உங்கள் அப்பா நிறைய குடிக்கணும் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க, மில்லியன் பில்லியன் இருக்குது உங்ககிட்ட, அப்புறம் நீ சத்தியம் பண்ணி உன் வேலைன்னு போகுது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கேட்குறாரு, இங்கே பாரு, உனக்கு இந்த அளவுக்கு என் மேலே கோவம் இருக்குல்ல, 3 வருஷமாக என் பின்னாடியே சுற்றினேன், நான் வந்துட்டு கெட்ட பையன் நல்ல பையன் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் சுற்றிருப்பேன். நல்லா யோசிச்சுப்பாரு, என் கேரக்டர் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ தெரிஞ்சுதானே நீ வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருந்த, சும்மா சீனியர் சீனியர்னு சொல்லிட்டே இருந்த. அப்போது இந்த மாதிரி நீ உனக்கு ஃபீல் ஒரு மாதிரி டவுட் வரும்போது என்ன பண்ணியிருக்கணும்? என் சட்டை காலர் பிடிச்சி ஏன்டா அப்படி பண்ண, நீ அப்படி பண்ணியா, அப்போ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அப்போ நீ கேட்டுருக்கணும்ல, ஏன் நீ என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கும் அப்படிதான் தப்புன்னு தோணுது, ஏன்னா சாரா சொல்லிட்டே இருந்திருப்பா, நீ கேளு அவர்கிட்ட கேளு அப்படி மாதிரி சொல்லிட்டே இருந்திருப்பா, ஆனால் நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்கல்ல, அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. பாத்தியா உன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு என்னை பார்த்து எவ்வளோ அலைய விட்டுட்ட அப்படிங்கிறாரு. எது நான் அலைய விட்டேனா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்படின்னா இல்லையா, எவ்வளோ தூரம் 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ பண்ண வேலை அப்படி அப்படின்னு சொல்கிறீங்க. நம்புறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நம்பலடா கிளம்பு அப்படிங்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்லணும் தெரியல. ஜூனியர் உங்ககிட்டலாம் இனிமே பேசி புரிய வச்சு உன்னை வந்துட்டு ஒரு அளவுக்கு நார்மலாக்கிறதுக்கு என்கிட்ட தெம்பில்லை. நான் ஆல்ரெடி எக்ஸாஸ்டடாக இருக்கேன், ஏன்னா ரொம்ப வேலைன்னு வெளுத்து வாங்குறாங்க வீட்லேயும் அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும். ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஃபீல் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், அவங்களுக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஆல்ரெடி கோவத்தில் இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ண எப்படி இருக்கும், அப்படியே பிடிச்சி தள்ளி ஒரே பலாறு ஒரு அரை கணத்தில் அவ்வளோதான் அரைஞ்சி நீங்கள் பாட்டுக்கு வெளில போடா அப்படின்னு கத்திட்டு போயிட்டீங்க. ஸோ அவ்வளோதான், அவர் வெளில போய் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாரு, அப்படி கணத்தில் கை வச்சுட்டு இப்போ என்ன நடந்துச்சு, நான் என்ன பண்ணேன், எதுக்கு படிச்சா, நான் தான் எல்லாமே உண்மை சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கணத்தில் கை வச்சுட்டு நின்றுருக்காரு. இந்த பக்கம் மறுபடியும் கால் வருது. யாரு, டே தான். டே மச்சி அப்படின்னு சொல்டா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. என்னாச்சு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லவும், வைன் ரூம்லடா. எங்கடா, பெட்ரூம்லடா. அப்படிங்கிறாரு. வாய மூடுறா அப்படிங்கிறாரு ஜிமின். ஏண்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை மச்சி, நான் அப்புறம் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லவும், ஏன் பிஸியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஜிமினுக்கு கடுப்பாகுது. இல்லைடா அடிச்சிட்டாடா அப்படிங்கிறாரு. கிஸ்ஸா அப்படின்னு கேட்கவும், வெங்காயம் என்னடா பேசிட்டு இருக்க நீ, கண்ணத்தான் நினச்சிட்டா அரைஞ்சிட்டு போடான்ட்டு அவ போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. இங்கே ஜேகேக்குலாம் சிரிப்பாக இருக்குது. ஓகே அடிச்சிட்டால, பரவாயில்லடா, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். எதை அடிச்சா கோவம் குறையுமா அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாம், அந்த கோவத்தை வந்துட்டு ஏதாவது ஒரு வழியில் திட்டி வந்துட்டு தீர்த்தணும், இல்லைனா அடிச்சா தீர்த்து ஏதாவது ஒன்று பண்ணி இந்த மாதிரி பண்ணி தீர்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கோவம் போயிடும்டா, அதுக்கப்புறம் பாரு சரியா போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா அடிக்கிறாடா, பலான்னு அடிக்கிறாடா, உண்மையில வலிக்குது, கண்ணால் அப்படியே திருகிட்டு போகிற மாதிரி இருக்குது, எனக்கு அப்படியே கேர் ஆகுது தலைல அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான்டா வைனு, ஏன்னா இப்போ நிற்கா நீ பண்ண வேலைக்கு இதெல்லாம் நீ பார்த்து தான்டா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் அப்படி கணத்துலேயே கை வச்சுட்டு, யார் அடித்தாரோ அப்படின்னு அவர் பாட்டு கணத்தை தேய்ச்சிட்டே போயிட்டே இருக்காரு அவரோட ரூமுக்கு தான். ஸோ நீங்கள் வந்துட்டு கோவத்தில் அந்த பக்கம் போயிருப்பீங்க. ஸோ இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல, திரும்ப வந்துட்டு வரீங்க. ஸோ வந்து பார்த்தாங்க ஜிமினை காணோம். ஸோ வீடு மட்டும் திறந்துருக்கு. போயிட்டான் சாமி, எவ்வளோ அப்பா எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து இந்த மாதிரிலாம் சொன்னால் நான் நம்புவேனா அப்படின்னு உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்குது. இவன்லாம் வந்துட்டு எவ்வளோ போய் பேசுகிறான், அப்பப்பா கசினா அதுக்கு போய்ட்டு இவன் கையெழுத்து போடுவானா, ஐயோ என்ன ஒரு போய் உருட்டுடா நல்லா விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டு அப்படி படுத்து தூங்கிடுறீங்க. இன்னொரு தலை இப்போ கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறீங்க, ஏன்னா அடிச்சிட்டிங்களே அதனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது தூங்குறீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும், விட்டுட்டேன் ஒரே அடியில் விட்டுட்டேன் அவனை அப்படின்ட்டு அப்படி தூங்கியிருப்பீங்க. ஸோ தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா அப்படியே எந்திரிச்சு அப்படியே பெட்டில் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஜிமின் நைட் சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஒரு வேளை இப்படி தான் இருக்குமா, ஒரு வேளை இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரியாவுக்கு கால் பண்ணி கேட்கலாமா, ஐயோ வேணாம் அவள் சும்மாவே ஏற்றி விடுவா, நம்ம சாராவுக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு சாராவுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ சாரா கால் பிக் பண்ணிட்டு, பையன் வந்துட்டியா, மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறா. அதுவா, இன்னும் மீட்டிங்லாம் முடியலை சாரா, இன்னும் ஒரு 1 வீக் மீட்டிங் இருக்குது, நான் வந்துட்டு சீனியரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வா, நிஜமாக பார்த்தியா, பேசுனியா அப்படின்னு கேட்குறா. உனக்கு அவர் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு கேட்கவும், நான் ஏன் கோவம் போடணும், சீனியர் நல்ல சீனியர் தானே, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா. இல்லை சாரா, இன்றைக்கி வந்துட்டு அது நான் சீனியரை பார்த்தேன், அவரும் இந்த மீட்டிங் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயன் அப்போ போய் பேசு, அவர்கிட்ட பேசுனியா, அவர் வந்து பேசினாரா அப்படின்னு கேட்குறா. அவர் வந்து பேசினாருடி, ஆனால் எனக்கு தான் கோவமாக இருக்கல்ல, நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு சொல்லவும், நான் தான் உனக்கு அன்றைக்கே சொன்னேன்ல, சீனியர் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட எப்படி பேசினாரு, சும்மா தெரிஞ்ச பொண்ணு அப்படி பேசினாரா இல்லை நல்லா பேசினாரான்னு கேட்கவும்,
அவரு அவரு எப்படின்னா லவ்வோட இருக்க மாதிரி தான் பேசினாருடி அப்படின்னு சொல்கிறீங்க. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, சீனியர் வந்துட்டு நல்ல சீனியர்னு யாராவது கேட்டிங்களா? நான் அப்போவே சொன்னேன். சரி ஓகே, உனக்கு இன்னுமே நீ நினைக்கிறது தான் சரி அப்படின்னு தோணுச்சுன்னா சீனியர் கிட்ட கேட்டுருது. ஒயின் அப்போ தான் நல்லது, ஓகேவா? கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது வந்துட்டு அவரே சொன்னாருடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏ, நிஜமாவா? அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லவும், அது வந்துட்டு அவரோட கசினா, அவள் ஏதோ ஹெல்ப் தான் கேட்டாலாம், அந்த மாதிரி சொன்னார், எனக்கு நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாரு, சீனியர் வந்துட்டு போய் சொல்ல மாட்டார். அப்படியே ஒரு வேளை அவர் போய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைல்ல. 4 வருஷம் கழிச்சு திரும்பியா அவங்ககிட்ட வந்து போய் சொல்லணும், திரும்பியா அவனை வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்கவும், அவர் ஒன்றும் என்ன பார்க்க வரல சாரா, அவர் ஒர்க்குக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒர்க்குக்காகவே வந்தாலும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் என்ன ஏதுன்னு கூட தெரியாம எல்லாமே வந்துட்டு கண்டுபிடிச்சு வந்து சொல்லியிருக்காருல்ல. நீ ஏன் கோச்சிட்டன்னு கூட அவர்கிட்ட சொல்லல. ஆனா அவரே அதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காருன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு யோசிச்சு பாரு அப்படிங்கிறா. நீங்களே யோசிச்சு சாரா, நீ ரொம்பவே மெச்சூர் ஆயிட்டியா அப்படின்னு கேட்கவும், நான் எப்பவுமே மெச்சூர் தான் ஒயின், உங்க 2 பேத்துக்கு தான் புரியாது, என்ன மூட்டை பூச்சின்னு அப்படியே அமுக்கிடுவீங்க அப்படிங்கிறா. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. ஸோ சார் வந்துட்டு, ஒயின் நீ அவர்கிட்ட பேசு, அவர் வந்துட்டு இன்னொன்று லவ் தான் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது உனக்கே தெரியல, நீ தானே சொல்கிறல அவரை வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாருன்னு. உனக்கும் அவர் தானே பிடிச்சிருக்கு, நீயும் வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்கலாம்ல, அப்புறம் என்ன, கண்டினியூ பண்ணலாம்ல, உங்களுக்கு தான் அது கிளியர் ஆயிடுச்சுல பிரச்சனையெல்லாம் அப்படின்னு சொல்கிறா. அது வந்துட்டு நான் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் பிடிச்சிருக்குல்ல, நீ வந்துட்டு பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ பேசு, நான் வந்துட்டு வைக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது, அம்மா கூப்பிட்றாங்கன்ட்டு ஓடிடுறா. சாரா கிட்ட பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நார்மலாக இருக்குது, மைண்ட் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸே ஆகுது. நல்ல வேலை இவகிட்ட பேசினேன், ரியாட்ட பேசியிருந்தேன் பிபி ஏற்றி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஆனால் இது ரியாவுக்கு தெரிஞ்ச கொன்னே போடுவாளே அப்படி, அது வேறு பயமாக இருக்குது, சரி வைக்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே படுத்துட்டு யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. ஜிமின் சொல்கிறது யோசிச்சு பார்த்தீங்க, சாரா சொன்னதை யோசிச்சு பார்த்தீங்க, நீங்களும் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல ஜிமின் போயிட்டு எங்கேயும் சைனில் கூட பண்ணல, சும்மா அமைதி தான் உட்காந்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நர்ஸ் அக்கா கூட, அந்த ரிசப்ஷனிஸ்ட் அக்கா கூட சொல்லலை, எப்படின்னா லவ்வர் இந்த மாதிரி கூட சொல்லலை, என்னவோ தெரியலன்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நீங்களும் ஜிமின் ஒரு வேளை உண்மையாக சொல்கிறாரா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் கோவம்லாம் குறைஞ்ச மாதிரி தான், ஓகேவா? ஸோ குறைஞ்சிருச்சு. அப்படியே அடுத்த நாள் மீட்டிங் வருது. ஸோ இந்த டைம் வந்துட்டு அதாவது முழுசாக கோவம் குறையில, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்படியே திரும்ப அதே மீட்டிங் தான், ஜிமின் தான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ உட்காந்துட்டு ஃபீல் மை லவ் அப்படின்னு பாட்டு பாடிட்டே இருக்காரு. உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோவம் இல்லை, சிரிப்பு தான் வருது, பட் இருந்தாலும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அப்படியே முறைச்சு பார்க்குறீங்க. அவர்கிட்ட வந்து காதுகிட்ட வந்து அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல, போடா அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு, ஜூனியர் ப்ளீஸ் ஃபீல் வெல்லா ஐ லவ் யூ அப்படின்ட்டு நீங்கள் என்ன நல்லா பண்ணீங்களோ அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு வாரம் மீட்டிங் இதே தான், ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் தான் நம்ம வந்துட்டு கோவமே இல்லாமல் கோவமாக்கமாக நடிக்க முடியும்? ஸோ நடிக்க முடியாதுல்ல. அதனால நீங்களும் வந்துட்டு ஒரு கட்டத்தில் அப்படியே சிரிச்சிடுறீங்க. ஸோ அந்த மீட்டிங் ஃபைனல் டே அப்படியே நீங்கள் சிரிக்கிறத வந்துட்டு கரெக்டாக ஜிமின் பார்த்துருப்பாரு. எப்படின்னா அந்த லைட்டில் போடுறப்ப வந்துட்டு நீங்கள் அவர் பண்ணுறது பார்த்து மாதிரி ஷை ஆகிருக்கும், அப்படியே கையை முடிஞ்சு வச்சு சிரிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு பார்த்துட்டாரு, ஏய் பாவி கள்ளி, இவ்வளோ நாள் வந்துட்டு ஏமாத்திட்டு இருந்தியா என்னையா கோவமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையா கோவமாக தான் இருந்தேன் அப்படிங்கிறீங்க. ஏய் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லவும், ஏய் போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறீங்க. ஸோ ஜிமின் பின்னாடி ஓடி வராரு. நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கிறீங்களா? ஏய் ஜூனியர் நில்லடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க, திரும்பி பார்க்குறீங்க. என்ன ஏதாவது சொல்லிட்டு போ, சும்மா சிரிச்சிட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல திரும்ப ஓடுறீங்க. கொஞ்ச நேரம் ஓடிட்டே இருக்கிறீங்க, ஜிமின் பாட்டே தான் இருக்காது. கொஞ்சம் தூரம் ஓடிட்டு திரும்ப நின்று திரும்பி பார்த்து சீனியர் அப்படின்னு கத்துறீங்க. அந்த பழைய ஃபார்முக்கு வந்துருச்சு. திரும்பி அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் இவ்வளோ வருஷம் கழிச்சு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படியே உள்ள அப்படி பட்டர்ஃப்ளையாக பறக்குது. அப்படியே மெய் மறந்து உங்களையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படி சிரிச்சுட்டு. நீங்கள் ஃபீல் மை லவ் அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அவ்வளோதான், அப்படியே செம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு, நீங்களும் ஓடி வரீங்க. 2 பேரும் அப்படி ஓடி வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. கரெக்டாக நீங்கள் ஹக் பண்ணி முடிச்சுட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சுல. ஸோ இப்போ மறுபடியும் லெவலாக எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு, ப்ரப்போஸ்லாம் பண்ணியாச்சுல. அதனால வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்லா பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே அவுட். எத்தனை வருஷம்? 7 வருஷம், ஓகேவா? காலேஜில் 3 வருஷம், இப்போ 4 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் அவுட்டிங் போகிறீங்க. அப்படியே செம ஹாப்பியாக இருக்குது, டேலாம் ஹாப்பியாக போயிட்டுருக்குது. ஸோ இப்போது அந்த அவுட்டிங்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த அவுட்டிங்லாம் வந்துட்டு போய் முடிச்சிட்டிங்க. ஈவினிங் வந்துட்டு ஓகே நம்ம ரூமுக்கு கிளம்பலாம், அதாவது நம்ம ஸ்டே பண்ண இடத்துக்கு போகல, அந்த மாதிரி நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ நிறைய இடம் சுற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சுற்றி பார்த்துட்டு அந்த ஒரு மால் மாதிரி இருக்கும் பெருசாக. ஸோ அந்த இடத்துல வந்து வெளில வரீங்க. ஸோ வெளியே வரும்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் ஜிமின் அப்படின்னு ஒரு வாய்ஸு. ஸோ ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. யார்? ஜோயா. ஓடி வந்து ஹாய் அப்படின்னு கட்டி பிடிக்கிறா. அவ்வளோதான். இங்கே அப்படியே உங்களுக்கு வேகுது பாருங்கள். இங்கே ஜிமின் அப்படியே துருத்துன்னு முடிச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமினை பட்டியாக முடிச்சுட்டு நிற்கிறீங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷமாக ஹக் பண்ணிட்டு இருக்கிறா அவ. அப்படியே ஹக் பண்ணி முடிச்சுட்டு, ஜிமின் எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறா. உங்களுக்கு அவ்வளோ நிற்கவே முடியல, எல்லா பிரச்சனைக்கும் நீ தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப கட்டி வேற பிடிக்கிறியாங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கை பிடிச்சவோ விடவே மாட்டேங்கிறா, பேசிகிட்டே இருக்கிறா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் லைஃப்பில் எப்படி போகுது, பிஸ்னஸில் எப்படி போகுது, நீ தான் நம்பர் 1 அப்படிங்கலாம் கேட்டுக்கிறா.
நீங்கள் அவளோட கையை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்னாவோட கையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறா. இங்கே அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படியே வயிறெல்லாம் அப்படியே வந்துட்டு பற்றி எரிஞ்சு கருகி போயிரும் போல இருக்குது. ஸோ ஜிமினிக்கே அந்த ஸ்மெல்லாம் வருது. அப்படியே அவர் பார்க்குறாரு, நீங்கள் கை தான் நோட் பண்ணுறீங்கன்னு. டக்குன்னு அவரோட கை வந்து அப்படி உருவி எடுத்துக்கிறாரு. ஜோயா நல்லா இருக்கேன், நீ ஓகேவா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஜிமின் வந்துட்டு ஜோயா கிட்ட அதாவது ஜோயா இருக்கிறால, ஸோ அவர்கிட்ட பேசுனதுமே உங்களுக்கு மறுபடியும் கோவுது. ஓ நீயும் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னப்பா, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதானே, நீ எப்படி ஹாப்பியாக இல்லாமல் இருப்ப, உன்னால் நான் தானே இங்கே சீரழிஞ்சு சின்ன பின்ன ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மைண்ட் வாய்ஸு. ஸோ பேசி முடிச்சுட்டு அவளும் யார் இது அப்படின்னு கேட்குறா. இப்போ என்ன யாருன்னு கேட்குறியா, சொல்லு இப்போ இவன் என்னன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஜிம்மியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. என்ன தான் சொல்கிறான்ட்டு, எங்கள் ஃப்ரெண்டில் தெரிஞ்ச பொண்ணில் ஜூனியர்னு சொல்லுவானுன்ட்டு. இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு அது வந்துட்டு என்னோட லவர் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, இது லவரா, என்ன சொல்லிட்டான், சொல்ல மாட்டான்னு நினச்சேன் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அவன் வந்துட்டு லவரா, வாடா கங்க்ராச்சுலேஷன், நல்லா தான் இருக்கா பொண்ணு அப்படி சொல்லு. நல்லா தான் இருக்காளா, நான் கூட பையன் நினச்சிடா அப்படிங்கிறா. உங்களுக்கு கடுப்பாது, எதே பையனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அது வந்துட்டு ஜெயா, நான் அவனை அப்புறமா மீட் பண்ணுறேனே, நாங்கள் இன்றைக்கி அவுட்டிங் வந்தோம், டேட்டிங். ஸோ நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை, சாரி தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிறாரு. இல்லை அதில் என்ன இருக்குது, தப்பு இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறல அதனால தான். பைதவே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, ரொம்பவே தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்கிறா. ஸோ உங்களுக்கு இப்போ தான் புரியுது ஜிமின் சொல்கிறது வந்துட்டு 100% உண்மை தான் அப்படிங்குது. ஸோ அவ்வளோ அதை மீன் பண்ணி தான் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியுது. இதுதான் நீ முதல்ல சொல்லிடும், இப்போ சொல்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படி பாட்டுக்காரு. தேங்க்ஸ்டா, நிஜமாவே நீ மட்டும் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவ்வளோதான், என்னோட லைஃபே போயிருக்கும். ஸோ என் மேலே தப்பு இருக்குது இல்லைங்களா, பட் உன்னை யூஸ் பண்ண மாதிரி இருக்குது, பட் சாரி அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல, அதனால என்ன, நீ ஹாப்பி தானே அப்படின்னு கேட்குறாரு. நான் ஹாப்பி, சரி ஓகே. நீங்கள் அப்படி ஜிம்மி அப்படி கை கட்டிட்டு முறைச்சிட்டு நிற்கிறீங்க. அவருன்ட்டு ஆச்சாடி மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறிச்சே அப்படின்னு நின்றுருக்காரு. நீங்கள் சீனியர் அப்படின்ட்டு முறைக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஆத்தாடி அவ்வளோதான், குதிச்சிடா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலை தெறிக்க ஓடிட்டுக்காரு. டேய் நில்லடா அப்படின்ட்டு நீங்களும் துரத்திட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே தலை தெறிக்க ஓடிட்டுக்காரு. இங்கே பாரு சும்மாலாம் அடிச்சிட்டு கூடாது, சும்மா அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு கத்திட்டுக்காரு. நீங்கள் நின்று மரியாதை நில்லு, அவையத்து உன்னை கட்டிப்பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டீங்க. ஸோ காலை பிடிச்சி எதுக்குடா வந்து உன்னை கட்டிப்பிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சீனியர்னு கூப்பிட்றேன், என்ன வாடா படம்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை அப்படியே நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் தூக்கி மடியில் உட்கார வச்சு கொஞ்சம் இமத்தை கொடுப்பாங்களா, மரியாதை சொல்லு, எதுக்கு உன்னை கட்டிப்பிடிச்சா, இதெல்லாம் நீ செட் பண்ண ஆளா, அப்படி இப்படி திடீர்னு நாள் கிழப்பு வந்து உங்கள்கிட்ட தேங்க்யூலாம் சொல்கிறா. நம்ம வந்து இல்லையான்னு சந்தேகமாக கேட்குறீங்க. ஐயோ சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. நீ ஏதோ போய் சொல்கிற மாதிரி இருக்குது சீனியர் அப்படிங்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஐயோ நீ பாரு சத்தியமாக நான் போய் சொல்ல, அவள் ஏன் வந்தா, எப்படி வந்தா, எங்கேருந்து வந்தா ஒன்றுமே தெரியல, ஆனால் வரக்கூடாத நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு போயிடறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. உங்களுக்கு சிரிப்பும் வருது, கோபமும் வருது, அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு நம்படி சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாதுடி, இதெல்லாம் எப்படி நடக்குது ஒன்றுமே தெரியலடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே சாட்டை காலை மடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு, ஏன்னா நீங்கள் ஹைட் கம்மியாக இருப்பீங்களா, ஸோ அதனால ஜிம்மோட காலை பிடிச்சி இழுத்து கீழே வச்சு எதுக்கு அவன் ஒன்று கட்டி பிடிச்சா, அதுக்கு தான் நான் இப்போ கேள்வி கேட்டேன், மற்றபடி வேறு எதுவுமே கேட்கல. அந்த பழைய கதையெல்லாம் எனக்கு வேணாம். ஸோ இது புது கதை ஓகேவா, இதை சொல்லு, எதுக்கு கட்டி பிடிச்சா, கசினெல்லாம் கட்டி பிடிச்சிட்டே தெரியவாங்களா என்ன, நான் போய் யாரை கட்டி பிடிக்கலையே அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு அவள் வந்துட்டு ஃபாரினில் இருக்கா. ஸோ மேபி அது ஒரு கல்ச்சராக கூட இருக்கும்ல, ஸோ நம்ம கை கொடுத்துக்கிற மாதிரி, நம்ம பவ் பண்ணுற மாதிரி, அது வந்துட்டு ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி தெரியான்னு கேட்குறீங்க. சத்தியமாக இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் இங்கே பாரு மற்றவங்க பிடிச்சதா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அவள் ஏன் ஒன்று வந்து கட்டி பிடிச்சா அப்படின்னு கேட்குறீங்க. சத்தியமாக தெரியல ஒயன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் போடா அவ கூட போ, இனிமேல் கேட்டு வராது ஓகேவா, சும்மா ஜூனியர் கிணின்னு வந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோமா நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஜிம் வந்துட்டு ஜூனியர் ஃபீல் மை லவ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் திரும்பிட்டு சிரிப்பு வந்துடுச்சு உங்களுக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு அப்படியே நடு ரோட்டில் முட்டி போட்டு கையில் ரிங்கெல்லாம் வச்சுட்டு பைப்பில் இன்னைக்கு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குது, அதுக்குள்ளே இந்த ஜோயா குறுக்க வந்துட்டா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கையில் வச்சுட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ஜிம் அந்த மாதிரி நிற்கவும் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பின்னாடி அந்த சட்டை கோட்டெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி அந்த ஃப்ளவர் புக்கெட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து அப்படி நின்றுட்டு ஃபீல் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே சீனியர் நடு ரோட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எந்திரிக்க மாட்டேன், நீ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க, என்ன கோவப்பட மாட்டேன்னு சொல்லு, ப்ராமிஸ் பண்ணு, பசுங்க கோவப்படுறடி, என்னால் முடியல உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்க வரைக்கும் பார்த்து எந்திரிக்கலன்னா போடா, இப்படியே நடு ரோட்லேயே உட்காந்துட்டு எவனாவது வண்டி கூட இடிப்பான் பாரு அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக போகிற மாதிரி போகிறீங்க. ஸோ அந்த பக்கம் ஜிம்னு பார்த்துட்டு ஓவராக பண்ணுறா. சரி ஓகே பார்த்துக்கலாம் விடு, நம்ம ஏன் இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எந்திரிச்சு அந்த பக்கம் திரும்புறாரு. ஸோ அந்த பக்கம் திரும்பிட்டு அதாவது அவர் நீங்கள் போகிற வழியில் வரமாட்டாராம், அவர் கோவமாக இருக்காராம், வேறு வழியில் போகிறாராம். ஆனால் 2 பேரும் ஒரே பக்கம் தான் இருக்குது. அது தெரியாமல் அந்த பேக் பாட்டுக்கும் அந்த பக்கம் பேக் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கு. ஸோ திரும்பி பார்க்குறீங்க, எங்கே வருவான்னு பார்த்தா காணும் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்காரு. லூசு பையலே, ரூம் இந்த பக்கம் போகணும், இவன் அங்கே போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஓடி வந்து சீனியர் அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜிம்மி திரும்பி பார்க்குறாரு. வேற யாரும் அங்கே போயிட்டு அவரை சீனியர்னு கூப்பிட போகிறா. ஸோ நீங்கள் தான் திரும்பி பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அந்த பழைய டோன் ஓகேவா, என்னாடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு
அந்த ஒரு ரிங் இருக்குல்ல. ஸோ நீங்களும் ஜிம்முக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சிருக்க பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு அந்த கோட் போட்டிருப்பீங்களா. ஸோ அந்த கோட் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதே மாதிரி முட்டி போட்டு சீனியர் ஃபீல் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு இது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருக்குது, டியராகவும் இருக்குது. ஏன்னா 4 வருஷம் நீங்கள் வந்துட்டு கோமா தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அவர் வந்துட்டு என்ன எதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி அந்த லவ்வோடையே ஃபீலோடையே இருந்திருப்பார்ல. ஸோ ஜிமினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ரொம்ப தூரத்தில் முட்டி போட்டு நிற்கிறீங்களா, சோம்பேறி இங்கேயாவது வராடா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நடந்து உங்ககிட்ட வராரு. ஸோ வந்ததுக்கப்புறமா இதை தானே நானும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பண்ணேன், நீ ஏன் அப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க நான் தான் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ நான் தான் உங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். ஸோ நான் தான் உங்கள் பின்னாடி 3 வருஷம் சுற்றி இருக்கேன். ஸோ நான் தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். இந்த ஃபியூச்சரில் வந்துட்டு நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவராக பீத்தி கூடாதுல. அதனால தான் எதாக இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரிங்கு கொடுக்குறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே கை நீட்டாரு. ஸோ நீங்கள் நடு ரோட்லேயே 2 பேர் ரிங்கெல்லாம் மாற்றிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த க்ரௌடெல்லாம் இருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பேர் நின்று பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு எல்லோரும் உங்களுக்கு கிளாப் பண்ணுறாங்க. நிறைய பேர் வீடியோலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேரும் வந்துட்டு ரிங்கெல்லாம் மாற்றிட்டீங்களா, அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு கிஸ்ஸாக கொடுத்துக்கிறீங்க. ஸோ அவ்வளோ ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? இந்த ஒன் ஷாட்டோட எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சாங்க டியர்? ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? ஸோ என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லிட்டு போங்க, ஓகேவா? பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வேறு என்ன? அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோலையும் என்னோடய நேம் மென்ஷன் பண்ணல. ஸோ என்னோடய நேம் வந்துட்டு விமி டியர். நீங்கள் என்ன விமின்னு கூப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான். தாத்தா.